அப்பியர்ஸும் சரண்டரும் ஒண்ணு கிடையவே கிடையாது. சட்டப்படி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, சட்டப்படி டிடென்ஷன்ல இருக்க, சட்டப்படி நீ அரெஸ்ட் ஆயிருக்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் லீகல் தான், இல்லீகல் பொருந்தாது. நான் சரண்டர் போட்டு ஒருத்தன் பெயில் கேட்கறேன், வெளியில போலீஸ் ஏறிட்டு இருக்கு, வெளில போன அடிச்சிருவாங்க, நான் சரண்டர் போடுறேன். என்ன நீங்க சரண்டர்னால என்ன, என்ன உள்ள ஊத்திக்க வைங்க, உங்க கஸ்டடியில வைங்கன்னு அர்த்தம், வெளில விடுன்னு அர்த்தம் இல்ல. சத்யந்தர் குமார் அன்டில்ல நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு, டஜன் கணக்குல இருக்கு, 12 அவங்க சேர்த்துக்கிட்டே போறாங்க. அதுல நான் குறிப்பிட்ட ஆர்டர் சொல்றேன். பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய சிறப்புமிக்க ப்ரோலிட்டேர் பீடியஸ் குழு வழங்கும் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞரும் தன்னுடைய ஆழ்மனதில் பதியும் செய்யக்கூடிய முக்கியமான தலைப்பு கம்ப்ளைண்ட் கேசஸ் பெயில் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் என்ற சிறப்பு தலைப்பின் அடிப்படையில் வகுப்பு எடுக்க வருகை புரிந்துள்ளவர் நாம் அனைவருக்கும் மிகவும் பரிட்சயமானவரும், நமக்கு தொடர்ந்து பல வகுப்புகளை எடுத்து நம் அனைவரையும் சட்டத்துறையில் மேம்படுத்தி கொண்டிருப்பவரும், மாண்பு பொருந்திய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாண்புமிகு ராம் பிரகாஷ் ராஜகோபால் சார் அவர்களை நம்முடைய ப்ரோலிட்டேர் பீடியஸ் குழுவின் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். இன்றைய சிறப்பு நிகழ்வினை இனிதே துவங்குமாறு அழைக்கிறேன். வெல்கம் சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகைன். அது உங்க ப்ரோலிட்டேரியேட் பல தடவை மனப்பாடம் பண்ண போல இருக்கு இந்த வார்த்தையை, அது என்ன ரத்தின வார்த்தையா, பட் எனிஹே தட் டிக்ஷனரியில் தேடும்போது ரொம்ப ஃபார் வீக்கர் செக்ஷன் வருது, நல்ல விஷயம் தான். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஃபார் கிவிங் சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்னன்னா, இது வந்து வழக்கத்துல சட்டத்துல இருக்கு, ரொம்ப ரேரான விஷயம். வழக்கத்துல 99% இதுல கிடையாது. என் மேக்சிமம் சீனியர்ஸுக்கு நான் பேசின வரைக்குமே கூட ஏன் இதெல்லாம் வந்து புதுசா வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் நான் என்னோட ப்ராக்டிஸ்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கடந்த 10 வருஷமா. கம்ப்ளைண்ட் கேசஸ்ல பெயில் போடுற வழக்கம் இருக்கா அப்படின்னா, ஷூரிட்டி நாங்க கொடுப்போம், கோர்ட் ஷூரிட்டி கேட்பாங்கன்றாங்க. கோர்ட் ஷூரிட்டி மட்டும் கேட்கறதும் தப்பு, கோர்ட் பாண்டு மட்டும் கேட்கறதும் தப்பு. ஏன்னா பாண்டுன்றது அந்த டைட்டில் பாத்தீங்கன்னாலே தெரியும், சாப்டர் ஹெட் பார்த்தாலே தெரியும், பெயில் அண்ட் பாண்டு தான், பெயில் ஆர் பாண்டு கிடையாது. ஸோ பெயிலுங்கிறது கம்பல்சரி. இப்போ பழைய 436 437, அப்போ அது ரெண்டுத்தையும் பார்த்தாலும் இப்போ 478 ஆர் திங்க் 480 482 483 அந்த ஏபி அண்ட் ஸ்பெஷல் கோர்ட் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் இது போலீஸ் கேசஸுக்கு மட்டும்தான் கிடையாது, ஆன்டிசிபேட்டரி பெயில்னு சொல்லக்கூடிய பெயிலும் சரி, அதுல பாத்தீங்கன்னா அரெஸ்ட்ன்ற வார்த்தை வரும். சரி, அப்ப அப்படி பார்த்தா அது போலீஸுக்கு தானே ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ இப்ப சுருக்கமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன சொல்றோம்னா, கம்ப்ளைண்ட் கேஸ்ல ஒரு ஆளுக்கு சம்மன்ஸ் வந்தா அவர் முதல்ல அது காக்னிசபிள் அஃபென்ஸ் அல்லது பெயிலபிள் அஃபென்சஸா இருந்தா மேட்டர் ஆஃப் ரைட் போய் முதல்ல பெயில் தான் போடணும். அப்புறம்தான் ஷூரிட்டி, ஜட்ஜி கேட்டா ஷூரிட்டி கொடுக்கணும், அவர் ஜட்ஜி கேட்கலன்னா வெறும் பாண்டு மட்டும் கொடுக்கலாம். அந்த வெறும் பாண்டு ஷூரிட்டி இல்லாம கொடுக்கறதுக்கு பேரு தான் வெறும் பாண்டு. இப்ப எழுதியிருக்காங்க, கரெக்டா எழுதியிருக்காங்க லாவ்ல. ஷூரிட்டி சேர்க்க சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் பெயில் பாண்டு, இவ்வளவுதான், வித்தியாசம் இல்லை. இந்த வெறும் பாண்டு பெயில் பாண்டுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப நான் பெயிலுக்கு சம்பந்தமான கிளாஸ் எடுக்கல. கம்ப்ளைண்ட்டுக்கு பெயில் வேணுமா, ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணுமா, இவ்வளவுதான் நம்ம போறோம். சரி, இப்போ ரீசெண்டா முந்தானேத்தே இல்ல போன வாரம் கூட ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே சுப்ரீம் கோர்ட், பார்க்கல நீ, கம்ப்ளைண்ட் கேசஸுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வேண்டியது இல்லை, போலீஸ் அதுக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, நீ பார்க்கலையா அப்படின்னா, அதை நான் பார்த்தேன் ஒரு 2-3, ஏன்னா நானும் அந்த ஜட்மெண்ட் பார்த்து நம்ம செக்ஷன் ஒன்லி அப்டேட் பண்ணிருக்கோம். பட் நான் 2-3 ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் சோகால்டு பிளாக்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, அது தேவையில்லைன்னு எழுதியிருக்காங்க. எழுதுற எடிட்டர்ஸ் தான் அப்படி எழுதுறாங்க, தப்பா எழுதுறாங்க. சுப்ரீம் கோர்ட் உள்ள அப்படி எழுதவே இல்லை. ஆன்டிசிபேட்டரி பெயில் போலீஸ் கவலைப்பட தேவையில்லை. அதாவது கம்ப்ளைண்ட் கேசஸ்ல போலீஸ் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க. 87 CRPCல கொடுக்காத வரைக்கும், உனக்கு வாரண்ட் கொடுக்காத வரைக்கும் போலீஸ் வராது, நான் பெயிலபிள் வாரண்ட் கொடுக்குற வரைக்கும். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அப்ரஹென்ஷன் ஆஃப் அரெஸ்ட் வேண்டாம், பயப்பட வேண்டாம், போலீஸால வராது. திருப்பி அவங்க யூஸ் பண்ற வேர்டு போலீஸ் தான், வராது. உனக்கு கம்ப்ளைண்ட் சம்மன்ஸ் நீ போய் ஜாயின் பண்ணிக்கொண்டு இருக்காங்க. அப்படின்னா மேட்டர் ஆஃப் ரைட் போய் ஜாயின் பண்ணி நடத்தமானா ஜாயின் பண்ணிக்கொண்டு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணுங்கிறத அவங்க சொல்லல. அது அவங்க வேலை இல்லை. நாம ஏன்றதை அப்புறம் பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். ஸோ திருப்பியும் சொல்றேன், கம்ப்ளைண்ட் இப்ப நம்ம கிளாஸ் என்னன்னா, கம்ப்ளைண்ட் கேசஸ்ல பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கணும் அப்படிங்கறதான் கிளாஸ், எடுக்கணுமான்றது இல்லை. ஸோ அது சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம்.
ஃப்ரம் த பிகினிங் 1898 1973 இப்ப இருக்கிற அமித்ஷாவோட இருந்து வந்து அவ்வளவு அற்புதமா வந்த 2023 உங்களுக்கு பிஎன்எஸ்எஸ்லயும் சரி, இது மாறவே கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கு. பெயில் எடுக்கணும் அப்படிங்கறதான். ரைட், இதான் ஆன்சர். நம்ம ஆன்சர் கொடுத்துட்டு அப்புறமா உள்ள போறோம் அப்படிங்கறதான். ஸோ வழக்கத்துல இது இல்லையானா உண்மைதான், வழக்கத்துல இல்ல, யாரும் பெயில் போடுறது இல்ல கம்ப்ளைண்ட் கேசஸ்க்கு. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் பிடிச்சி உள்ள வைக்கணும். அப்படி இல்லைன்னா சரி, அப்படி ஒரு வேலை இல்ல பெயில். இப்ப இது ரெண்டு விஷயம். ஏன்னா நீ இந்த வேலையை பாக்குற, ப்ராசிக்யூஷன் வேலையை பாக்குறேன்னா இல்ல, இது டிஃபென்ஸ் கவுன்சில்ஸுக்கு பெயிலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது இல்ல, ஒரு ஃபீஸ் தானே, அது எக்ஸ்ட்ரா ஃபீஸ் தானே. ஸோ அதனால அந்த மாதிரி நான் சொல்ல, கரெக்டா ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஜுடிஷியல் ஆபீசர் என்ன பண்ணணும் அப்படி ஒரு வேலை அப்படின்னா, அந்த மாதிரி பெயில் போடல, இப்ப நான் சொன்ன காக்னிசபிள் அஃபென்சஸ்ல நேரா உள்ள வராங்க, சம்மன்ஸ் வருது, வராங்க, பாக்குறாங்க, பெயில் எடுக்கணும். அப்படி பெயில் எடுக்கும் பொழுது ஆஸ் ஐ செட் ஷூரிட்டி கொடுக்க சொன்னாங்கன்னா ஒரு 2 ஷூரிட்டியை கொடுக்கணும். 1 கம்பல்சரியா பிளட் ஷூரிட்டி இருக்கணும் அதுல. அப்படி இல்ல அவர் ஷூரிட்டி வேணாம்னா அவரு மட்டும் பாண்டு, அந்த அக்யூஸ் மட்டும் பாண்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி நான் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கட்டுவேன் வரலனா அப்படின்ற மாதிரி, அல்லது கோர்ட் என்ன சொல்லுது அதுபடி ஒரு பாண்டு கொடுக்கலாம். கொடுத்துட்டு அவர் வெளில போயிடா. மேட்டர் ஆஃப் ரைட், பெயில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பாண்டு கொடுக்கணும். பெயில் இல்லாம பாண்டு கொடுக்க கூடாது. 88 ஒண்ணு இருக்கே, அதை நீ படிக்கலையானா அதை நான் பின்னாடி வரேன். நான் பெயிலபிள் அஃபென்சஸ் இருந்தா என்னன்னா, சம்மன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிடுறது நல்லது. அப்படி இல்ல நேரடியா உள்ள வராங்க அப்படின்னா, நேரடியா வராங்கன்னா சம்மன்ஸ்க்கு இது உங்களுக்கு நான் பெயிலபிள் அஃபென்சஸ்ல ஜுடிஷியல் ஆபீசர் கேரண்டியே நீங்க கொடுக்க கூடாது. ஜுடிஷியல் ஆபீசர் ரிமாண்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க. எப்படி ரிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டடியில இருந்தா தானே ரிமாண்ட் பண்ண முடியும். அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஸ்பெசிபிக்கா அந்த வார்த்தையை திருப்பி சொல்றேன், அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. போலீஸ் இல்லைன்ட்டார், போலீஸ் வராதுன்னு சொல்லிட்டார், அப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்ப்போம். சோ லாவா பாத்துக்கலாம். பிராக்டிஸ்ல என்ன இருக்குன்றத நீங்க பாத்துக்குங்க. இனி மேற்கொண்டு என்ன பிராக்டிஸ்ங்கிறது ஜாக்கிரதையா இருந்துங்க, அதுக்காக தான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்ப நம்ம லாவுக்கு வருவோம். 436 437 பழசு. இப்போ 478 480. இதுல பாத்தீங்கன்னா brought before the court, சாரி ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கும். போலீஸ் ஆபீசர் அதாவது அரஸ்டட் பை எ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப். 478ல பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் ஆஃப்னு இருக்கும், சஸ்பெக்டட் ஆஃப்னு இருக்காது. ஏன்னா அது பெயிலபிள் அஃபென்சஸ். சஸ்பெக்ட்னா அவன் ஒன்றும் பண்ண தேவையில்லை. பட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் சொல்ல 480ல மட்டும் தான் சஸ்பெக்டட் ஆஃப்ன்ற வேர்டு வரும். ஸோ சஸ்பெக்ட் பண்ணாலே நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல அவன் பெயில் வாங்கி தான் அவனும் அர்த்தம். கொஸ்டின் அந்த செக்ஷன் என்ன சொல்லுது, பெயில் எப்போ வாங்கணும், பெயில் எப்படி வாங்கணும் அப்படிதான். ஸோ பெயில் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாம் அதான் சொல்றாங்க. சாப்டர் எப்படி ஆரம்பிக்குது, பெயில் அண்ட் பாண்ட்ஸ். பெயில் ஆர் பாண்டு இல்ல, திருப்பி சொல்ற, பெயில் அண்ட் பாண்டு தான், பெயில் ஆர் பாண்டு கிடையாது. சரி, இப்போ 478 480ல நாம பழைய 436 437 என்ன இருக்குட்டா, ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆயிருந்தாலோ அல்லது டீடைன் ஆயிருந்தாலோ, இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம வேற மாதிரி யோசிச்சோம்னா, இப்ப நீங்க ஜுடிஷியல் ஆபீசரா உட்காருங்க, அந்த சீனாரியோ கரெக்டா இருக்கும். நான் ஒரு லாயரா உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா, கோர்ட்ல அந்த இந்த இத்தனை சோன்ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி ஒருத்தனை வச்சிருக்காங்கன்றாங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி பெயில் கொடுத்துருவீங்க, தான் எனக்கு பெயில் கொடுங்கன்றாங்க. அரெஸ்டான அரெஸ்ட் கார்டு வேணும், அரெஸ்ட்னா வேற ஏதாவது அதுக்கான ஃபார்ம் இருந்ததுன்னா அதெல்லாம் வேணும். நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இல்ல. கோ டு 1973 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல அப்ப இவ்வளவு எழுதல, இந்த கார்டெல்லாம் வாங்கி தான் ஜட்ஜி பார்த்துட்டு கொடுக்கணும்னு இல்ல. ஆனா என்ன, அதுக்கு அதே போல 1898 போனீங்கன்னா அதே தான் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்ப ரெண்டா இருக்கும், பெயிலுக்கு ஒரு தனி செக்ஷன்ஸ், பாண்ட்ஸுக்கு தனி செக்ஷன் இருக்கும். பாண்ட்ஸ்ன்ற வார்த்தை இருக்கும், ப்ளூரல் இருக்கும். ஆனா பெயிலுக்கு அப்படி இருக்காது, ஆனா ரெண்டா இருக்கும். அப்பவும் இருக்கும், இப்போ அப்படிதான் இருக்குது, பாண்ட்ஸ் தான் இருக்கும். அப்ப எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதே தான் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. 1898 சரி, 1973 சரி, இவ்வளவு ஃபார்ம்ஸ் கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் இருக்குது. இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபார்ம்ஸ் தேவையில்லைன்னு அப்படியே தான் ரிட்ரேட் பண்ணி வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், ஜட்ஜ் எப்படி தெரிஞ்சுக்கலாம், சிம்பிள், அப்போ வந்து போன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கானா என்னன்னு. அது என்ன கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது ஜட்ஜ் அப்ப தெரிஞ்சுக்கலாம், இல்ல தந்தி கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதனாலதான் டைம் கொடுப்பாங்க அப்பெல்லாம். இப்போ உடனடியா ஜட்ஜுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆமாங்க அரெஸ்ட் ஆயிருக்கு, அங்க இன்னொருத்தவங்க ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்ல ஆமா அரெஸ்ட் ஆயிருக்கு, அந்த கன்சர்ன் போலீஸ் வந்துட்டாரு, ஆமாங்க அரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டா, ஜட்ஜுக்கு தெரிய வந்துருச்சுன்னா பை பெட்டர். அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல தான் உள்ள வராங்க. இல்ல பெட்டர் சிடி பார்த்து பண்றாங்க, கேஸ் டைரியை வாங்கி பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஏன்னா அரெஸ்ட்னா அது ஒரு ஃபார்ம், வாங்கி பார்த்துட்டு அரெஸ்ட் ஆயிருந்தா மட்டும் தான் நான் சொல்றலாம் எஸ் அரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் செக்மெண்ட் எல்லாம் இருக்குது, எப்படி ஃபார்ம் அது கரெக்டா அரெஸ்ட் ஆயிருக்கானா இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்குதுன்னா உடனே அவனுக்கு அரெஸ்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அவனை விட்டுறோம், பெயில விட்டுறலாம். இது பெயிலபிள் அஃபென்ஸ் கம்பல்சரியா. எப்போ அவன் ஷூரிட்டி கொடுக்க முன் வந்தான், இல்லைன்னா கஷ்டம் தான். அதுல பாருங்க, மேட்டர் ஆஃப் ரைட் பெயில் கொடுத்துருவாங்க.
ஆனா ஷூரிட்டி தான் வெளில போவான். ரிலீஸ் ஆஃப் வேர்டு வார்த்தை தான் ரிலீஸ். எ பர்சன் ஹேவ் பீன் ரிலீஸ்ட் ஆன் பெயில் அப்படின்ற வார்த்தை வரும். கியூ வேர்டு, இந்த ப்ராம்ப்ட் வேர்டு ரிலீஸ்ங்கிறது தான். ஸோ இந்த எப்ப ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா, அவன் பெயில் கோர்ட்டு கேட்கும் பொழுது பெயில் கொடுத்துருது, ஓகேப்பா யூ ஆர் அன் பெயில் அப்படின்னாலும், பட் வெளியில போறதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணா நீ வெளில போகுது. அதான் அது அதனுடைய அர்த்தம். இப்ப அதே 480 வந்தீங்கன்னா அதே தான் அரஸ்டட் ஆஃப், இங்கே அரஸ்டட் ஆஃப், சஸ்பெக்ட் ஆயிருந்தாலே போதும். சரியா? சோ இது ரெண்டுத்துலயும் என்னன்னா, அரஸ்ட்ங்கிறது போலீஸ் ஆபீசர்கிட்ட அரெஸ்ட் ஆகியிருந்தாலோ அல்லது டீடைன் ஆயிருந்தாலும். இப்ப ரெண்டாவது சினாரியோ, இப்படியே நீங்க உட்காந்துருக்கீங்க, நான் வர்றேன் ஐயா, அங்க பிடிச்சி வச்சிருக்காங்க, எஃப்ஐஆர் போர்ட்ல ஒன்னும் போர்ட்ல பிடிச்சி வச்சிருக்காங்க, நீங்க அங்க பெயில் கொடுங்கன்னு கேட்கணும். பெயில் அப்ளிகேஷன் போட்டேன், இந்த மாதிரி உள்ள இருக்காங்க, ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து நான் நிறுத்தினேன் அப்படின்னா, இப்ப பெயிலபிள் அஃபென்ஸ் மேட்டர் ஆஃப் ரைட்டா என்ன பண்ணுவோம், அதை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க, அவ்வளவுதான். டீடைன்ஷனுக்கு போய் நீ இதை கூட்டிட்டு வா, நீ எழுதி வாங்கிட்டு வா அப்படின்னா எந்த கோர்ட்லயும் இது போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளவு நான் அவனை டீடைன் பண்ணிருக்கேன்னு எழுதி வைக்க போறான் யாருமே. சோ அது தெரிய வந்துச்சுன்னா எய்தர்வே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அங்க இருக்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ரோலே கிடையாது, ஏபிபிக்கு ரோலே கிடையாது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃப்டர் சார்ஜ் ஷீட் ஃபைலிங் தான் வருவாங்க. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் பெயிலுக்கு வர்றது. பெயில்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கணும்னு இல்ல, போலீஸை கேட்கணும்னு வேணா எங்கேயாவது இருக்குது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கணும் இல்ல, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவரை வச்சுக்கிட்டு போலீஸ் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வச்சுக்கிட்டு வரணும்னு இல்ல. மேட்டர் ஆஃப் ரைட்டா அவங்க வந்து ஒரு ஜட்மெண்ட்ஸ் தான் இது. அந்த சமயத்துல ஒரு எக்ஸப்ஷன்ல அவங்கள வேணா கேட்டுக்குங்க, ஏன்னா போலீஸ் அவங்க மூலமா வரட்டும், ஏன்னா போலீஸ் சும்மா வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களை கூப்பிட்டு கேட்கறது. சரி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விட்டு போலீஸை கூப்பிட்டு கேட்கறது தப்பு இல்லை. அந்த மாதிரி கோர்ட் ஆர்டர்ல இருக்காருன்னா அவரை கூப்பிட்டு டீடைன் ஆயிருக்கா உண்மையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இமே ரிலீஸ் ஆன் பெயில். இதுக்கெல்லாம் பெரிய ப்ரொசீஜர் பார்த்துடல, ஆஃப்டர் ஆல் ஹேண்ட் மேனேஜ் ஜஸ்டிஸ் தான். கன்ஃபார்ம் தான் பண்ணி மேஸ்டேட் மாட்டிக்காத அளவுக்கு, பிரச்சனை இல்லாத அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது உண்மையான மட்டும் தெரிஞ்சுக்கணும். உண்மையா இருக்கிற வச்சுதான் டீடைல்ல விடலாம். இது ரெண்டு இடத்துலயும் இது 37, அதாவது 478 இருக்குது. அதுல 480 இந்த வார்த்தை சஸ்பெக்ட் இருந்தாலும் இதுல வரலாம். ஆனா இதுல மேட்டர் ஆஃப் ரைட் பெயிலபிள் அஃபென்ஸ்ல, அதுல நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கோர்ட். ஏன் எதுக்குன்னு 1000 கேட்டு கேள்வான். இது போலீஸை பொருத்தம். ஆர் அப்பியர்ஸ், ஆர் brought பிஃபோர் தி கோர்ட், இப்படி ரெண்டு இருக்கு. இந்த ஆர் அப்பியர்ஸ எவ்வளவு படுத்த முடியுமோ அவ்வளவு படுத்திட்டு இருக்காங்க. அதாவது ஆர் அப்பியர்ஸ் மீன்ஸ் சரண்டர். உடனே வந்து ஆர் அப்பியர்ஸ்னா சரண்டர்பாங்க. எந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டோ வேற எங்கேருந்து இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் ஆர் அப்பியர்ஸ் மீன்ஸ் சரண்டர்னு எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லவே முடியாது அவங்களால. யார் அப்படி சொல்றாங்களோ அடுத்த நிமிஷம் கேளுங்க அவங்கள்ட்ட எங்க இருந்து இருக்கு நீ எடுத்து காட்டுனேன். பிகாஸ் குவைட் கான்ட்ரரியா சொல்லிருக்கான் சுப்ரீம் கோர்ட். ஒண்ணு அப்பியர் ஆயிருக்கணும் அல்லது சரண்டர் ஆயிருக்கணும்ன்றான். அப்பியர்ஸும் சரண்டரும் ஒண்ணு கிடையவே கிடையாது. சரி, ஒரு போலீஸ் ஒரு அக்யூஸ்ட கூட்டிட்டு வந்து நேரடியா நிறுத்துறேன், இவர் மேல நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க, நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னா ஜட்ஜ் அவரை உள்ள வைக்கணுமா வேணாமா அப்படின்னா, ஜட்ஜ் என்ன பண்ணுவார், ஆன் தி டே சரண்டருக்கு ப்ரொவிஷன் இருக்குதா அப்படின்ற ப்ரொவிஷன் இருக்கா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், ப்ரொவிஷனே கிடையாது. ரெண்டே இடத்துலதான் சரண்டர்ங்கிற வார்த்தை வரும். பெயில் பாண்ட் அந்த ஷூரிட்டிக்கு பிரச்சனை, ஆனா ஷூரிட்டி அடிச்சிட்டாங்கன்னா வந்து சரண்டர் ஆகும், அக்யூஸ் சரண்டர் ஆகணும். அப்படி இல்லைன்னா 127 பழைய 127 சரண்டர் ஆகும், வாரண்ட் பொறுத்த வரைக்கும் சரண்டர் ஆகும். இந்த ரெண்டு இடத்துலயும் தவிர வேற எங்கேயும் சரண்டர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல. இன்னொரு இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் வரும், மற்றபடி வேற எங்கேயும் சரண்டர் இருக்க பிடிஎஃப்ல அடிச்சு செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லாதப்ப எப்படி ஒருத்தவங்க சரண்டருக்கு ப்ரொவிஷன் வருது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அதை கொடுக்கிற விதம், அவ்வளவுதான். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு விஆர் கிருஷ்ணா 1980s இது உங்களுக்கு தெரியும், ரொம்ப நிரஞ்சன் சிங் கேஸ். அங்கேயே போய் அது எங்க போய் அவன் அப்பயே சரண்டர் ஆகிறான்றத சொல்லவே மாட்டாங்க. ஐயா வெளியில என்ன தேடிட்டு இருக்கிறாங்க, அது பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ்க்காக தான் வெளியில தேடிட்டு இருக்கிறாங்க. நான் பெயிலபிள் கேஸ், எனக்கு வந்து அப்பியர் ஆயிடுறேன், என்னை வந்து வெளியில விட்டுறாதீங்க, வெளியில விட்டா என்ன அவங்க பிடிச்சி போய் அடிச்சிருவாங்க அப்படிங்கும் பொழுது அப்ப அவங்க எழுதுவாங்க, சுப்ரீம் கோர்ட் எழுதுவாங்க, ஒன்ஸ் ஸ்டெப் இன் டு த கோர்ட் ஹி இஸ் அண்டர் த கஸ்டடி ஆஃப் த கோர்ட்ன்றாங்க. அந்த கேஸ்ல அதை சொல்லியிருக்காங்க. உடனே எல்லா கேஸ்லயும் ஸ்டெப் இன் டு த கோர்ட் அவர் கஸ்டடியில் அவங்க சொல்லவே இல்லை. எந்த கோர்ட்ல வந்துட்டான், அதனால அவனை கைவிட முடியாது, அவனை நாங்க எங்க கஸ்டடியில் எடுக்கிறோம், எடுத்து நான் ரிமாண்ட் பண்றோம், அவ்வளவுதான். அவனை வந்து இதெல்லாம் விடல. பெயில் விடணும்னா பெயில விட்டுறலாம். எப்படின்னா அவன் தான் உள்ள வந்துட்டான், எங்க கஸ்டடியில வந்துட்டா நாங்க பெயில் விடுறோம் அப்படின்னு. அதே இது எல்லாருக்கும் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சரண்டர், அவர் சரண்டர் ஆயிட்டான்னு அந்த வார்த்தையை சொல்றாங்க. அவர் வந்து எங்க சரண்டர் ஆயிட்டா, தஞ்சம் அடைச்சிட்டான்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு லிட்டரல். அவ்வளவுதான். இல்லாத வார்த்தைய எதுல கொண்டு அவர் என்ன செய்யலன்னா, எந்த ப்ரொவிஷன்லயும் கொண்டு வந்து சேர்க்கல. ஆர் அப்பியர்ஸ்ல கொண்டு வந்து சேர்க்கல. அப்பியர்ஸ்னா அவன் தோன்றிட்டான்னு அர்த்தம் தானே அப்படின்னு அவர் சொல்லவும் இல்லை, அதுல சேர்க்கவும் இல்லை. அதுக்கப்புறம் வரிசையா இந்தியா முழுக்க ஆர் அப்பியர்ஸ்னா அது அப்பியர்ஸ்னா சரண்டர்னு போட ஆரம்பிச்சாங்க. எல்லாமும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொடுக்கறது இல்லை. நீ பெயில்னா பெயில் போடு, இல்லைனா அப்போ சரண்டர் அப்ளிகேஷன் நம்ம போடுறோமா, அது எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா அது நம்ம பின்னாடி அந்த ஜட்மெண்ட் சொல்றேன். அதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ சரண்டர் ஆனா
ஒண்ணு அவன் ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அது எக்ஸ்ட்ராவா மாதிரி தான் சேர்த்தாங்க. ஆர் அப்பியர்ஸ் ஆர் சரண்டர் அப்படின்னு சேர்த்தாங்க. அப்ப ஆர் அப்பியர்ஸ்னா என்னங்கிறது நம்ம திருப்பி வருவோம், அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். சரண்டர்னா என்னன்னா அவரா வந்து சரண்டர் ஆனா அப்படின்னு தான் கொடுத்தாங்களே தவிர இந்த 4த்துல ஒரு செக்ஷன்ல கொண்டு, ஒரு ப்ரொவிஷன்ல, ஒரு வார்த்தையில கொண்டு வந்து அவங்க வைக்கல. அதாவது அவன் அரெஸ்ட்லயோ, அவன் ஆர் அரெஸ்டட்லயோ, அவன் டீடென்ஷன்லயோ, அல்லது அவன் ஆர் அப்பியர்ஸ்லயோ, ஆர் பிராட் பிஃபோர் த கோர்ட்லயோ அவனுக்கு அப்பியர்ஸ்ன்றது சரண்டரை கொண்டு வந்து அவங்க வைக்கவே இல்லை சுப்ரீம் கோர்ட். ஒரு தனி ப்ரொசீஜரா சொன்னாங்க. அப்படி வந்தான்னா இந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணிக்கொண்டாங்க. எப்படி வெயில விடணுமா வேணாமான்னு முடிவு பண்ணு, அவனை அப்படியே வெளில விட்டுருணும்னு அவசியம் இல்லை, தப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இந்த ஆர் அப்பியர்ஸ் மீன் சரண்டர்னு கிடையவே கிடையாது. அதர் சைடா ஆர் அப்பியர்ஸ் ஆர் சரண்டர் இது வேற, சரண்டர் வேற, அப்பியரன்ஸ்னா என்ன வேற அப்படின்றதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ரைட், இப்ப கமிங் பேக் டு தட். அப்ப ஆர் அப்பியர்ஸ்னா என்ன? மற்றது எனக்கு புரியுது. இதுல இருக்கிறதெல்லாம் ஒண்ணு அரெஸ்ட் ஆயிருக்கணும், சோ ஒருத்தன் பிடிச்சி வச்சிருக்கான், அல்லது டீடைன் ஆயிருக்கணும். அரெஸ்ட் பண்ணிருக்காங்க முறைப்படி சட்டத்தை சொல்ற மாதிரி, இன்னொன்னு பிடிச்சி வச்சிருக்காங்க, அது எனக்கு புரியுது. ஆர் பிராட் பிஃபோர் தி கோர்ட், சோ யாரோ சம்மன் கோர்ட்டினுடைய வாரண்ட் மூலமா அவனை இழுத்துட்டு வராங்க. அப்ப யாரோ போலீஸ் தான் இழுத்துட்டு வராங்க, இல்ல வேற யாரும் இழுத்துட்டு வராங்க. பிராட் பிஃபோர் தி கோர்ட், இப்பவும் யாரோ கஸ்டடியில இருக்கான், சோ இழுத்துட்டு வராங்க, அது புரியுது. இந்த அப்பியர்ஸ்னா என்ன? அதுல எப்படி நம்ம பெயில் கொடுக்கணும் அப்படின்னா, இப்பதான் ஃபார்ம் நம்பர் 2, இப்ப இருக்கிறதுல ஃபார்ம் நம்பர் 2 பிஎன்எஸ்எஸ்ல, பழசுல ஃபார்ம் நம்பர் 1 தான். ஷெட்யூல்ல 2 ஷெட்யூல் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஷெட்யூல்ல பழசுல ஃபார்ம் நம்பர் 1, இப்ப ஃபார்ம் நம்பர் 2. சம்மன்ஸ் எப்படி அனுப்புறதுன்னு இருக்கும் ஃபார்ம். அந்த சம்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா யுவர் ஹியர் பை ரிக்வயர்ட் அப்பியர்னு வரும். அப்ப ஒருத்தன் எப்போ கோர்ட்டுக்கு வருவான் அப்படின்னா, கோர்ட்டு கூப்பிட்டாதான் வருவான். யார் வேணாலும் வந்து உட்கார்ந்துருக்கலாம், கோர்ட்டை கவனிக்கலாம். பழைய 327 சிஆர்பிசிங்கிறது இதுதான். இப்ப இருக்கிறதுல பாருங்க, கோர்ட் மஸ்ட் பி ஓப்பன் அன்டில் வந்து கோர்ட் கதவு மூடி வேற ஏதாவது சம் ரீசன்ஸுக்கு கதவு மூடுற வரைக்கும், ஸ்பெஷலா சொல்ற வரைக்கும் அது அவனை வந்து தாராளமா வந்து கோர்ட் மஸ்ட் பி ஓப்பன் தான். அப்பியர்ஸ்னா என்ன அப்படின்னா, அப்ப கோர்ட் சம்மன்ல கூப்பிடுற வரைக்கும் பாருங்க. சோ கோர்ட் வழக்கமா எப்ப சம்மன்ஸ் கூப்பிடணும்? ஃபைனல் ரிப்போர்ட் போட்டதுக்கு அப்புறம் சம்மன்ல கூப்பிடும், அல்லது கம்ப்ளைண்ட் கேசஸ்ல கம்ப்ளைண்ட்ல பாக்ஸ்ல ஏத்துனதுக்கு அப்புறம் காங்கினேஷன்ஸ் முடிஞ்சு 203 எல்லாம் ப்ரொசீஜர் முடிஞ்சு அவனெல்லாம் கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ் பண்ணுமா வேணாமா. இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அக்யூஸ் முன்னாடி கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுல கம்ப்ளைண்ட்ல கூப்பிடுவாங்க. அப்போ கோர்ட்டு காக்னிசன்ஸ் எடுக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்கிற இதுல ஒரு முறை அவனையும் கூப்பிட்டு கேளு அப்படின்னு வந்துருது. சோ அப்போ அல்லது ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமும் கோர்ட் வில் கால். சோ சம்மன் ஒருத்தன் கூப்பிடணும்னா சம்மன் கோர்ட்ல இருந்து அனுப்பும். அதுல பாத்தீங்கன்னா ரிக்வயர்ட் அப்பியர்னு வரும். அப்ப அப்பியருங்கிற வார்த்தை அதையும் இதையும் முடிச்சு பார்த்தா கரெக்டா இருக்கு இல்லையா? எப்ப வருவான் ஒருத்தனை? கோர்ட்டு கூப்பிட்டா மட்டும்தான் வருவான். சோ ஒருத்தன் அரெஸ்ட் ஆனா பெயில் எடுக்கணும்னு இருக்குது, டீடைன் பண்ணா பெயில் எடுக்கணும், இல்லைன்னா வெளில போக முடியாது, அவ்வளவுதான். டிடென்ஷன்ல இருக்க வேண்டியதான், அரஸ்ட்ல இருக்க வேண்டியது, அதான் அது வேற அர்த்தம். அல்லது பிராட் பிஃபோர் தி கோர்ட், அவனை பிடிச்சிட்டு வரும்பொழுது அவன் பெயில் எடுக்கணும்னு இருக்கு. அப்படின்னா என்ன? அது இல்லாம நீ வெளில போக முடியாது. உன்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, சட்டப்படி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, சட்டப்படி டிடென்ஷன்ல இருக்க, சட்டப்படி நீ அரெஸ்ட் ஆயிருக்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் லீகல் தான், இல்லீகல் பொருந்தாது. இதெல்லாம் இருந்தா நீ வெளியில போக முடியாது, பெயில் எடுத்து தான் வெளில போகணும். அப்போ ஆர் அப்பியர்ஸ்னா உன்னை முறைப்படி நாங்க கூப்பிட்டுட்டோம், வந்துட்ட அப்பியர் ஆகுற, அப்படிலாம் நீ வெளில போயிட முடியாது, அதாவது அர்த்தம். சோ ஆர் அப்பியர்ஸ் எங்க இருக்குது? 478 இருக்குது, 480 இருக்கு. அது என்ன சொல்லுது? பெயில் எப்ப எடுக்கலாம்னு சொல்லுது. எப்ப எடுக்கணும்? நீ வந்துட்டா எடுத்துதான் வெளில போகணும், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நாமளே ஒரு முடிவுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கேசஸ் அங்க எங்கேயாவது இருக்குதா, இல்ல போலீஸ் கேஸுக்கு மட்டும்தான் எங்கேயாவது இருக்குதா? அரெஸ்ட்னா அது போலீஸான்றது ரைட். அதுல வாருது ஆபீசர், போலீஸ் ஆபீசர், அது ஆபீசர் பை வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட்னு வருது. அப்ப அது போலீஸ் ஆபீசர் தான், அது அரெஸ்ட் நமக்கு தெரியுது. போலீஸ் ஆபீசர் டீடைன் பண்ணியிருந்தாலும் வச்சுக்கலாம். பிராட் பிஃபோர் தி கோர்ட்னா இதே போலீஸ் ஆபீசர், ஃபர்ஸ்ட் 2 போலீஸ் ஆபீசருக்கு, ஆர் அப்பியர்ஸ் பிராட் பிஃபோர் கோர்ட்டுக்கு. அதாவது கோர்ட் வந்து அதனுடைய ஆணையம் மூலமா பிடிச்சிட்டு வர சொன்னா, சோ பிராட் பிஃபோர் தி கோர்ட். அப்ப அப்பியர்ஸ்னா சிம்பிள். இதெல்லாம் வந்து அப்ப கோர்ட் வர சொன்னா தான் நீங்க வெளியில தான் எடுக்கணும், பெயில் எடுத்துட்டு தான் வெளியில போகணும். இவ்வளவுதான் ப்ரொசீஜர், இவ்வளவுதான் லா. இது 2 இடத்துல இருக்குது. சரி, ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆர் அப்பியர்ஸ் இல்ல, நீ எப்படி ஆன்டிசிபேட்டரி பெயில பெயில் எடுக்கணும்ன்ற அப்படின்னா அதுல அரெஸ்ட்ன்ற வார்த்தை தானே இருக்கு. அப்ரஹென்ஷன் ஆஃப் அரெஸ்ட்னா இது அடுத்ததா போகலாம், கடைசியா போகலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஸோ கம்ப்ளைண்ட் கேசஸ்ல ஃபைனல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுல இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், அரெஸ்ட் இருக்கும். இப்போ நாம கம்ப்ளைண்ட் கேஸை பத்தி பேசுறதுனால நான் ஃபைனல் ரிப்போர்ட்டை பத்தி ரொம்ப போகவே இல்லை, நான் அதை பத்தி பார்க்கல. அதை பத்தின டீடைல் இப்போ நம்ம சொல்ல போறதில்ல, கம்ப்ளைண்ட் கேஸை பத்தி மட்டும் பார்ப்போம். கம்ப்ளைண்ட் கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு அலிகேஷன் செக்ஷன் 2H, இப்போ பழச ஸ்டூடி அலிகேஷன் இருக்கணும், அஃபென்ஸ் இருக்கக்கூடாது. அலிகேஷன் நோன் ஆர் அகைன்ஸ்ட் அன்னோன் பர்சன், அலிகேஷன் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட். அதனாலதான் ஸ்பெஷல் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் அவங்களுக்கு அந்த எம்பவர்மெண்ட் இருந்தா அவங்க எடுப்பாங்க, அவ்வளவுதான், இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க.
சோ அலிகேஷன் இருக்கணும், அது மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கணும், மேஜிஸ்ட்ரேட் நோன் ஆர் அகைன்ஸ்ட் அன்னோன் பர்சனா இருக்கணும். இது இருந்தா அது கம்ப்ளைண்ட் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாரு, விசா படிச்சு பாக்குறாரு. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நான் படிச்சிட்டேன், நீ எதுக்கும் ஒரு தடவை வந்து சொல்லு அப்படின்னு அவர் சொல்லி கூப்பிட்டாருன்னா பாக்ஸ்ல இருக்கிறான். இதுக்கு நாம சொல்ற பேர் இப்ப 223 ஐ திங்க் 200 சான் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அதாவது ஆன் ஓட் சட்டப்படி நான் வந்து ஆமா உண்மையை பேசுறேன், வேற சட்ட உண்மை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லி வர்றான். அப்படின்னா கம்ப்ளைண்ட் பொட்டியில ஏறி சொல்றாருன்னா சொல்லி முடிச்ச உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, இதைத்தான் அவர் சொல்றாரு, அப்ப அலிகேஷன் இருக்கு. இப்போ ஜட்ஜி என்ன முடிவுக்கு வர்றாருன்னா இவர் சொல்றதுல அஃபென்ஸ் இருக்கிறது எனக்கு படுது. அடுத்தது செக்ஷன் தான் ஜூரிஸ்டிக்ஷனா வேற ஜூரிஸ்டிக்ஷனான்றது இதுல ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க இப்ப இருக்கிற இதுல. இது என்னைக்கு கிளாரிஃபை பண்ணி போறாங்கன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்டு. ஆனா சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க, கிளாரிஃபை பண்ணிடலாம். பட் அடுத்தது தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வேற கோர்ட்டானா அந்த கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. மூணாவது, ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வேணுமா, அதுல ஏதாவது டவுட் இருக்குதா மேஜிஸ்ட்ரேட்டுக்குன்னா அதை மட்டும் கிளாரிஃபை பண்ண அனுப்புவார். இத அவர் தான் சைன் பண்ற யாருக்கிட்ட வேணாலும் அனுப்பலாம், போலீஸ்க்கு டீ கொடுக்கலாம். அப்போ போலீஸ்க்கு இதுல வந்து ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்றான்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, பைகமீன் எப்பவுமே சொல்றது பைகமீன. ஒரு ஆள் என்ன சொல்றா, ஒரு அம்மா வந்து என்ன சொல்றதுன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அதுதான் அவரு கல்யாணம் பண்ண அந்த கோயில் இங்கதான் இருக்குது, அந்த கோயில்ல உள்ள ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்துலதான் அது இருக்குது, இங்க பாருங்க அதனுடைய இதெல்லாம் ரெசிப்ட் மட்டும் எனக்கு இன்னும் கிடைக்கல, எழுதி கேட்டிருக்கேன், ஆனா இருக்குது கொடுக்குறேன்னு இருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லாத்தையும் பார்த்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, இவங்க சொன்னதெல்லாம் இருக்கு, பாக்ஸ் ஏறி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பைகமி வருது, நான் என்ன பண்ணணும் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி நானும் அந்த வழியா வர்றேன், அந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் மட்டும் இருக்கான்றத கொஞ்சமா நானே வாங்க முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாருன்னா அப்போ ஒரு ரிப்போர்ட் கேட்பாரு, போலீஸை கூப்பிட்டு இதை மட்டும் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புவாரு. இந்த ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட் ஆனா கிடையாது. அந்த ரிப்போர்ட்ல வந்து போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா யாரையானா முடியாது. இததான் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. சரி அதுக்குள்ள போலாம். அவ போயிட்டு அங்க போய் செக் பண்ணிட்டு ஆமாங்க அப்படி ஒரு இருக்குது நான் பார்த்தேன், அந்த ரெசிப்ட் இருக்குன்னு ஒண்ணு இப்ப முடிவு கூறுவார் ஜட்ஜி, ஓகே பைகமி நடந்திருக்கு. அப்ப யாரை கூப்பிடுவாரு, அந்த அவரையும் அங்க புருஷனையும், அந்த இரண்டாவதாவோ அல்லது இதுக்கு முன்னாடியே யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த முதலாவது இரண்டாவது மனைவியே கூப்பிடுவாரு. அப்படி ரெண்டு பேரையும் கூப்பிடும் போது சம்மன்ல தானே கூப்பிடுவாரு, ஹியர் பை அப்பியர் வாங்க பாரு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நான் காங்கிரஸ் அஃபென்ஸ்ல வாரண்ட் தாராளமா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தேவேந்திரநாத் பாதி மத்தவங்க எல்லாம் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு சில இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல முதல்ல வந்து எடுத்துட்டு டீல் பண்ணாதீங்க, எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் சம்மன் கொடுங்க, என்ன கேஸ் வாரண்ட் கேஸா இருந்தாலும் அதுக்கப்புறம் பெயிலபிள் ஆஃப் இது கொடுங்க, அதுக்கப்புறமா நம்ம நான் பெயிலபிள் வாரண்ட் கொடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் சம்மன் தான் அனுப்புறாங்க. இதையே இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல கொஞ்சம் கொடுத்துட்டாங்க, இல்ல நீ வாரண்ட் அனுப்புறதுல அனுப்பலாம் தாராளமா, அதெல்லாம் ஒன்றும் கட்டுப்படுத்தாது ஒண்ணுட்டாங்க, எந்த ஜட்மெண்ட் கட்டுப்படுத்தாதுன்ட்டாங்க. அது வேற, நம்ம அதுக்கு போகலாம், இப்ப அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சம்மன் அனுப்புறாருன்னா யுவர் ஹியர் பை ரிக்வயர்ட் அப்பியர் பாரு. இப்ப அவன் வர்றான் அப்படின்னா மேட்டர் ஆஃப் ரைட் யோசிச்சு பாருங்க, அவனை வெளியில விட்டீங்கன்னு வச்சுங்க, எதுவும் பாண்டோ ஷூரிட்டியோ எதுவும் பெயில் கொடுக்காம வெளில விட்டு ஓடி போயிட்டான்னு வைங்க, யார் பொறுப்பு? அதுதான் அவங்க அது சொல்றா. சோ 6 அப்பியர்ஸ்ல வாங்கு அப்படின்னா நீ சம்மன்ல வரும்பொழுது வாங்குன்றதா அர்த்தம். சம்மன் வாங்கி நீ வந்துட்டா வெளில போக முடியாது. ஒண்ணு பெயில் எடு, மேட்டர் ஆஃப் ரைட். நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இருந்தா ஒண்ணு நான் உனக்கு பெயில் கொடுப்பேன், இல்ல உள்ள போ. உள்ள போறதுல எப்படி அரெஸ்ட் பண்ணி அப்போ யார் கஸ்டடியிலாவது இருக்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட் பாருங்க, கால் எடுத்து என் கோர்ட்ல வச்சுட்டா கஸ்டடின்னு சொன்னாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட், அந்த ஜட்மெண்ட் யாருமே சொல்லல, பின்னாடி வந்த ஜட்மெண்ட் தான் சொல்றாங்க. ஜட்மெண்ட்ஸ்லாம் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க, 92லயும் சரி, நான் சொல்ற லேட்டஸ்ட் ஜட்மெண்ட்ஸ் இப்பெல்லாம் கொடுக்க போறேன், அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் இல்ல, நீ வந்துட்டான்னா அவன் பெயில் போடுறான்னா பெயில் கொடுக்கறதுனா கொடு, அப்படி பெயில் இல்ல அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுன்றாங்க. அரெஸ்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது, மேஜிஸ்ட்ரேட் அரெஸ்ட் பண்றது ப்ரொவிஷன் இருக்கு. அந்த ப்ரொவிஷன் அவங்க இங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தே ஆர் கிவிங் த பவர், கோர்ட் கிவிங் த பவர். இன் அதர் வேர்ட்ஸ் சரண்டருக்கு ப்ரொவிஷன் இல்ல. ஆனா சரண்டர் போட்டு ஒருத்தன் பெயில் கேட்கறான், வெளியில போலீஸ் ஏறிட்டு இருக்கு, வெளில போனா அடிச்சிருவாங்க, நான் சரண்டர் போடுறேன், என்ன நீங்க சரண்டர்னால என்ன என்ன உள்ள ஊத்திக்க வைங்க, உங்க கஸ்டடியில வைங்கன்னு அர்த்தம், வெளில விடுன்னு அர்த்தம் இல்ல. என்ன வைங்க அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு சரண்டர் வாங்கி அவனை கஸ்டடி எடுத்து வச்சுக்கதான், அது பெயிலுக்கு கிடையாது. இப்போ கஸ்டடி எடுத்து வச்சுக்கிறதுக்கு சரண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு ப்ரொசீஜரா சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. இப்ப மாத்தின லாவ்ல பிச்சா நினைச்சுதான் மாத்திருக்கலாம், அவருக்கு என்ன யார் சொல்லலையோ நம்ம தெரியல, அவர் என்ன ஒரு லைன் சேர்த்துட்டோம் இதுலயோ அல்லது வேற அரஸ்ட்லயோ அது மாதிரி அரெஸ்ட் ஆகி சரண்டர் ஆனா கோர்ட் வந்து கஸ்டடி எடுத்துக்கலாம் அப்படின்னு 167 வேற இதுலயே சேர்த்திருக்கலாம், 197 என்னமோ சேர்க்கல இதுல. சோ அதே ஜட்மெண்ட் தான் ப்ரிவேல் ஆகுது. என்னன்னா அது ஜட்ஜ் மேட் பவர் லா. ஜட்ஜ் என்ன கொடுக்குறாங்க, சரண்டர் ஆனா நீ வந்து அவனை தூக்கி உள்ள வச்சிரு அப்படின்றாங்க. வெளியில விடுன்னு சொல்லல, 6 அப்பியர்ஸ்ல கொண்டு வந்த சான்ஸ் இருக்கு அவன் வெளியில போறதுக்கு. அதனாலதான் 6 அப்பியர்ஸ் 6 சரண்டர்ன்றாங்க. அதாவது ரிமாண்ட் பண்றது எப்படின்னா ஒண்ணு அவன் அப்பியர் ஆனாலோ அல்லது சரண்டர் ஆனாலோ அப்படின்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஜட்மெண்ட் இந்த கிளாரிஃபை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஜட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
எல்லாரும் இதை பாக்குறது தான் எப்பவுமே. தீபக் மகாஜன், டைரக்டரேட் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் வெர்சஸ் தீபக் மகாஜன், 1994. தமிழ்நாட்டில போன ஜட்ஜ் தான். 1994 வால்யூம் 3 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் 440. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் வர்றான், அதுவும் ஒரு கேஸ்ல ஒருத்தன் வர்றான், வெளியில போலீஸ் தேடும் பொழுது, அது என்போர்ஸ்மெண்ட் கேஸ், என்போர்ஸ்மெண்ட்னாலே கம்ப்ளைண்ட்ல தான் வருது, பட் அதுக்கப்புறம் போலீஸா மாறுது. அப்ப என்ன சொல்றாங்க, ஒருத்தன் வர்றான், அவன் உங்ககிட்ட வர்றான் அப்படின்னா அவன் சரண்டர், வால்யூண்டரிலி சரண்டர், அந்த வார்த்தை அங்கதான் வருது. சரண்டர் வால்யூண்டரிலி அப்படி வந்தான்னா அவனை ஜுடிஷியல் கஸ்டடி எடுக்கலாம். எப்படி? ஒண்ணு அவன் அப்பியர் ஆனா, அந்த அதுல வரும் 6 அப்பியர். ஜுடிஷியல் கஸ்டடி எப்படி எடுக்கலாம்னா, வை ஹி இஸ் அப்பியர், இப்பதான் சொன்ன, டைரக்டரேட் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் வர்சஸ் தீபக் மகாஜன், 1994 வால்யூம் 3 FCC 440. இதுல என்ன சொல்றாங்கன்னா, கரெக்டா தான், என்போர்ஸ்மெண்ட், டைரக்டரேட் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் வெர்சஸ் தீபக் மகாஜன். நீங்க டைரக்டா நெட்ல அடிச்சு பார்க்கலாம். 48th பேராகிராஃப் டைரக்டா போய்க்கோங்க. அதுல என்ன சொல்லுவாங்க கடைசியா, thus the code gives power. என்ன கொடுக்குதுன்னா, arrest not only by the to a police officer and a magistrate but also under certain circumstances or given situations to private persons. அதெல்லாம் சொல்லிட்டு further, when an accused person appears before a magistrate, இப்ப பாருங்க appears அந்த வார்த்தை வருதா, அதுல வர்றது ஆர் சரண்டர்ஸ் வால்யூண்டரிலி கொடுக்குறாங்க. இங்க அந்த வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவங்க தான் கொடுக்குறாங்க. சரண்டர் ஆனாலோ அவன் அப்பியர் ஆனாலோ புக்கி உள்ள போட்டுறாங்க. The magistrate is empowered to take the person into custody. இங்க பெயிலுக்கு இது சம்பந்தமே கிடையாது, பெயிலுக்கு தான் போட்டு இருக்காங்க எல்லாம். ஆர் அப்பியர்ஸ் பாருங்க, நாங்க உள்ள போட்டோம், என்ன போடுங்க அப்படின்னு. எஸ், கரெக்ட். அதுல 48 பேராகிராஃப் டைரக்டா பார்க்கலாம். சோ சரண்டர் ஆனா RPSல கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா தேர் இஸ் எவ்ரி சான்ஸ் அவனை வெளியே விடுறதுக்கு. அப்படிலாம் அவங்க சொல்லல சுப்ரீம் கோர்ட். அந்த கான்டெக்ட்ல அதை படிக்கணும், எப்படி கொடுக்குறாங்கன்றதான். இன்ன வரைக்கும் RPS சரண்டர் எல்லாருமே அப்படிலாம் கொடுக்கல. RPS வேற, சரண்டர் வேற. சோ இதை நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம். மறுபடியும் வருவோம், கம்ப்ளைண்ட் கேசஸ்ல பெயில் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதான். சோ ஒருத்தவனை கூப்பிடுறது எந்த கேசஸ்ல கூப்பிடுவாங்க, கம்ப்ளைண்ட் கேஸ்லயும் கூப்பிடுவாங்க, போலீஸ் கேஸ்லயும் கூப்பிடுவாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் கேசஸ்ல இப்ப சம்மன்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். சம்மன்ஸ்ல அவன் வர்றான், RPSனா இப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும். RPSல வெயில் போடணும்னா போட்டான்னா அவனை வெளியில விடணுமா அப்படின்னா, இப்போ இருக்கிற வழக்கத்தை நம்ம தான் என்ன பண்றாங்கன்னா, கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 22 to 24. இது வந்து 2019 வந்தது. 22 to 24 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் பேஸ்ட் ஆன் ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட், குமார் வெர்சஸ் ஸ்டேட். 2014 வந்து குமார் வெர்சஸ் ஸ்டேட்ன்ற ஒரு ஜட்மெண்ட், அது PNPJ ஜட்மெண்ட்ல வந்தது. ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ்லயோ ஒருத்த முதல்ல சம்மன்ல வந்தான்னா 22 to 24, 22, 23, 24 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல ஒருத்தவன் உள்ள வந்தான்னா, அல்லது ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்காம ஒருத்தவர் முதல்ல அப்பியர் ஆகிறாருன்னா, அல்லது பெயிலபிள் அஃபென்ஸ்ல சம்மன்ஸ்ல முதல்ல ஒருத்தவர் வராரு. 3 கண்டிஷன்ல. பெயிலபிள் அஃபென்ஸ்ல ஒருத்தவர் சம்மன்ல வராரு, அப்பியர் ஆகிறார் முறை. நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல முறை சம்மன்ல அப்பியர் ஆகிறாரு. நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கல அவர் அப்படின்னா, அவர்கிட்ட பாண்டு வாங்கிட்டு 88ல பாண்டு வாங்கிட்டு 91ல பாண்டு வாங்கிட்டு அவரை வெளியில அனுப்பலாம் அப்படின்னு ஷூரிட்டி, வித்தவுட் ஷூரிட்டிஸ் வாங்கிட்டு அவரை அனுப்பலான்றதான் 22 to 24. இது எப்படி தப்புன்னு தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். ஆனா இது 2019 பார்வை, அதை விட்டுருவோம். இப்பவே வந்து ஒரு சிலரை பார்க்கலாம், அவங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ரோ ப்ராசிக்யூஷனா பேசுறேன்னா இல்ல, நான் கரெக்டான லாவை எடுத்து வைக்கிறேன். இது அக்யூஸ்ட் சைடும் துட்சேதமா ஃபேவரா யூஸ் பண்ணிக்கலாம், இவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் நீங்க எக்ஸாம் எழுத போறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஸோ 88ல பாண்டு போட்டுட்டு வெளில போயிடுங்க. இப்ப யாரா இருந்தாலும், இன்க்ளூடிங் செக் கேசஸ், யாரு உள்ள வந்தாலும் முதல்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாண்டு அங்க இருக்கு பாரு, 88ல பாண்டு ஒண்ணு விற்கும், அது வாங்கிட்டு வாண்டாங்க. இப்ப என்னன்னா 88 பாண்டு அவ்வளவு சீக்கிரம் வெறும் பாண்டு போடுறாங்க. 88ல பாண்டு வந்து இப்ப விற்கிறதுலாம் இல்ல. அதே கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல பின்னாடி 74 ஃபார்ம் நம்பர் 74 or 72 ஐகெஸ், அதுல 88ல பாண்டு எப்படி இருக்கணும்னு இருக்கு. அது எழுதி நம்ம கையெழுத்து தான் போடக்கூடாது. அதுல அக்யூஸ்ட மட்டும் கையெழுத்து வாங்கி போடணும். பிஃபோர் மீ ஜட்ஜி தான் போடுவாரு, போட்டு அவர் வச்சுக்குவாங்க. அது வந்து 88ல பாண்டு கொடுக்கறது, அது அதுலதான் இருக்குது பாண்டு. ஆனா நாம வழக்கத்துல என்ன கொடுக்குறோம்னா, வெளில விற்கிற பாண்டை வாங்கி நம்ம உள்ள கொடுக்குறோம். வேணா 2 ஷூரிட்டிக்கு பாண்டு தான் இருக்குது, எழுத்து மூலமா இருக்கு. ஆனா அஃபிடவிட் கொடுக்க சொல்றாங்க, அது ஒரு ரூலிங் உங்களுக்கு தெரியும். அஃபிடவிட் கொடுக்குறாங்க. இதை ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் வாங்கி வச்சுட்டு வெளில போடுறாங்க. போட்டான்னா பெயிலுக்கு தான் கண்டிஷன், நான் ஓட மாட்டேன் ஒளிய மாட்டேன் அப்படிங்கறதோட கண்டிஷன். அதுல ஒன் ஆஃப் த கண்டிஷன், நான் வந்து பைன் பண்றேன்,
இந்த கோர்ட்டினுடைய பாண்டுன்னு என்ன, பாண்டிங் பிட்வீன் இந்த கோர்ட். அது எப்படி பைண்ட் பண்ணுவேன்? நான் ஒரு பணத்தை கட்டி பைண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புக்கை பணத்தை கொடுத்து வாங்கினா எனக்கு அந்த இதுக்கு கான்ட்ராக்ட் ஆகுது. அது மாதிரி நான் இந்த கோர்ட்டுக்கு எனக்கு ஒரு கான்ட்ராக்டா பணத்தை கட்டி நான் பைண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஆனா பெயிலோட கண்டிஷன் ஓடக்கூடாது, ஒழியக்கூடாது, நான் வருவேன், கூப்பிடுறப்பெல்லாம் வருவேன், அது எதுவுமே இல்லையே. ஓட்டான்னா நாம பாண்டுல அது எழுதுறோம், அது வேற விஷயம். ஆனா அது இல்ல. பாண்டுன்னா என்ன, அது மீனிங் என்னன்னா, ஐ பைண்ட் மை செல்ஃப் டு த கோர்ட், அவ்வளவுதான். நான் இந்த கோர்ட்டுக்கு, அதுக்கு கோர்ட் என்ன சொல்லுதோ, ஒரு 10,000 கட்ட சொன்னீங்கன்னா கட்டுறேன், 20,000 கட்ட சொன்னீங்கன்னா அது வந்து ஃபியூச்சர்ல நான் வராம இருந்தா நீங்க அதை என்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் கொடுக்குறேன். ஏன் சார்பா 2 பேர் கொடுப்பாங்க, அவங்களும் வரலாம், நீங்க அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுக்கறது பைண்டிங் தெம் செல்ஃப், அவ்வளவுதான் அது பாண்டு. அது வாங்கிட்டு பெயில் இல்லாம எப்படி வெளில விடுறது அப்படின்னா, அதுதான் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. தட் இஸ் அ ராங் ப்ரொசீஜர். அது இன்னும் சொல்ல போனா டோட்டல் இல்லீகல் ப்ரொசீஜர். ஏன்னா பெயில் அண்டு பாண்டு தான் இருக்கு. பெயில் இல்லாம பாண்டு வாங்குறதுக்கு சட்டமே சொல்லலையே மேல. அதே போல பெயிலுக்கு அப்புறம் தான் பாண்டு ப்ரொசீஜர் வருது. பாண்டு வந்து பெயில் இல்லாம நீங்க வாங்கிக்கலாம் எங்கேயும் இல்ல. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல இருக்கு, பேஸ்ட் ஆன ஜட்மெண்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரும்பி வருவோம். நாம என்ன பண்ணிப்போம், ஜட்மெண்ட்ஸ் நம்ம இப்போ சரி. இப்போ என்னதான் லா என்னன்னா, அப்பியர்ஸ்ல வர்றான்னா அவனை நீங்க பெயில்ல விடலாம் அல்லது பெயில்ல விடாம இருக்கலாம். 2 நல்லா கேளுங்க, பெயில்ல விடலாம், பெயில்ல விடாம இருக்கலாம். அந்த பாயிண்ட்ல நிக்கிறேன். வெயில்ல விடாம இருந்தா அடுத்தது என்ன செய்யணும்னா, அவன் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும். இது நான் பெயிலபிள் அஃபென்சஸ். இதுல வந்து மேட்டர் ஆஃப் ரைட் அவன் ஷூரிட்டி வாங்கிட்டு விட்டுறலாம், ஓன் பாண்ட்ல விட அவன் விடலாம். இதுவா இருந்தா பெயிலபிள் அஃபென்ஸ் தான். ரைட். எப்படி இதை கொண்டு வர்றது, இது வேற ஆங்கிள் ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் பாருங்க, நம்ம அந்த செக்ஷன்ஸ்ல திருப்பி போவோம். 430, இப்போ வந்து 478, 480 எப்படி போலாம்? பழசு 436, 437. A person is arrested or detained by the police officer, வருதா? Or appears or brought before the court. இங்க பாருங்க, ஒருத்தவனை அரெஸ்ட் பண்றதுங்கிறது டக்குன்னு பிடிச்சுவாங்க, டீடைன் பண்றதுங்கிறது பிடிச்சு உட்கார வச்சிருவாங்க. brought before the court வாரண்ட் வந்துருச்சுன்னா போய் இழுத்துட்டு வந்துடும், பிடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். வாரண்ட் கையில இருக்க நேரா போய் பிடிச்சிடலாம். அது இப்ப வழக்கத்தை விட்டுருவோம், காசு வாங்குறாங்க இல்ல இதெல்லாம் போய் பிடிச்சிருவாங்க. ஆர் அப்பியர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா, மறுபடியும் போவோம், ப்ராக்டிகல் இஷ்யூ பார்ப்போம். பெயில் எப்போ வாங்கலாம், எப்போ கொடுக்கலாம், அல்லது எப்போ டிஸ்மிஸ் பண்ணலாம், எப்போ பெயில் போடலாம், எப்போ பெயில் போடலாம், சிம்பிளா அப்படிங்கிறது, எப்பெல்லாம் பெயில் போடலாம் அப்படிங்கிறது இவ்வளவு ஆன்சர். எப்படின்னா, கம்ப்ளைண்ட் கேசஸ் பொதுவா எப்படி அப்படின்னா, சம்மன் எப்போ அனுப்புவாங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் எல்லாம் விசாரிச்சு அவன் அது வரைக்கும் அங்கதான் இருக்கான்றது தெரியும், அந்த வீட்டுலதான் இருக்காங்கிறது தெரிஞ்சு அந்த வீட்டு கரெக்டான அட்ரஸுக்கு நான் சம்மன்ஸ் அனுப்புனா, சம்மன்ஸை வாங்கி இப்போ காங்கிரஸ் எடுத்த ஜட்ஜ் அக்யூஸ்ட் முடிவு பண்ணுவாங்க. he is realized as an accused முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த மொமெண்ட் தான் அவனுக்கு ப்ராசஸ், அதான் காங்கிரஸ் டேக்கன். எடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சம்மன்ஸ் அனுப்புறாங்க இல்லையா? அந்த மொமெண்ட் அவனுக்கு தெரிஞ்சவனை பிடிச்சி உள்ள வைக்கலாம்ல. ஆனா இதுல என்ன பண்றாங்க, மொமெண்ட் சம்மன்ஸ் அனுப்புறாங்க, ஒரு ஹியர் பை ரிக்வயர்ட் டு அப்பியர். இந்த சம்மன்ஸ் அவன் கைக்கு போய் சேர்றதுக்கு 1 மாசம் வச்சுக்கோ. ப்ராசஸ்ல ப்ராசஸ்ன்ற ஒரு கச்சேரி, பெரிய கச்சேரி, உங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கும்ன்றது. அதை எடுத்து பிராக்டிக்கலா நம்ம லாவா பார்ப்போம். இன்னைக்கு சம்மன்ஸ் வருது சார், ப்ராசஸ் இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு ஜட்ஜி கொடுத்த உடனே நாம போறோம். ஏன்னா நம்ம தான் ஸ்டாம்ப் போட்டணும். அதுக்கு இஷ்யூன்ஸ் ஆஃப் கோர்ட் ஃபீஸ் கட்டி, இல்லைன்னா 204 சப்செக்ஷன் 4ல அதுவும் டிஸ்மிஸ், அந்த கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ் ஆயிடும். ஸோ ப்ராப்பர் ஸ்டாம்ப் ஃபீஸ் கட்டி அவனுக்கு கோர்ட்ல போய் கொடுக்குறோம். இப்ப நம்மளே தான் அனுப்பிடுறோம். ஸோ ஸ்டாம்ப் ஃபீஸ் கட்டணும்னா போதும், ப்ராப்பர் கோர்ட் ஃபீஸ் கட்டினா போதும். அவங்க கோர்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு சம்மன்ஸ் ஒரு இதுல வச்சு ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புவாங்க. ஸ்பீட் போஸ்ட்ல போய் அவன் கையில வாங்கி அவன் பார்க்கணும். அந்த மொமெண்ட் அவன் பிடிச்சி வைக்கலாம்ல, அப்பவும் அவன் வெளில தான் இருக்கான். சோ அவன் வர்றதுக்கு ஒரு தேதி கொடுக்குறாங்க, 1 மாசம். அப்ப அது வரைக்கும் அவன் அக்யூஸ்ட் ஆயிட்டான். அக்யூஸ்டா வழக்கமா என்னன்னா, அக்யூஸ்ட் ஆயிட்டாலோ டிடென்ஷன்லோ அரெஸ்ட் பிடிச்சி உள்ள உட்கார வச்சிடறது. இப்ப இது வரைக்கும் அவன் உள்ள உட்கார்றதுக்கு இல்ல, அவன் ஃப்ரீயா இருக்கான் பாருங்க. சோ அப்ப லாவோட என்னன்னா, நவ் இன்டர்பிரேஷன் என்னன்னா, அவன் அரெஸ்ட் ஆனா மட்டும் பெயில் இல்ல, ஒருத்தவன் கஸ்டடியில இருந்தாதான் பெயில்னு இல்ல, கஸ்டடியில இல்லைன்னாலும் அவன் பெயில் வாங்கலாம். ஆனா அவன் அஃபென்ஸ் அக்யூஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான் அர்த்தம். சிம்பிளா புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் லாவை புரிஞ்சுக்கும், அவ்வளவுதான். டேக் ஆஸ் இட் இஸ். ஒருத்தவனை வந்து அப்பியரன்ஸ் ஆகிற வரைக்கும் அவன் அக்யூஸ்ட் தான், அக்யூஸ்ட் ஆகிறவன தான் அப்பியர் ஆக போன கூப்பிட முடியும். அப்போ அந்த செகண்ட் அவனை பிடிச்சி உள்ள போடுறது இல்ல, அவனுக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம் எது கொடுக்குறாங்கன்னா, நீ பெயில் எடுக்கதான்ப்பா கொடுக்குறாங்கன்னு அதை சொல்லலாம். வேற 6 அப்பியர்ஸ் அப்படின்னா இவ்வளவு டைம் இருக்குது, மரியாதை வந்து பெயில் எடுத்துக்கு. இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதான் அப்பியரன்ஸ். குடிச்சிட்டாங்க பெயில் எடுத்துக்கோ, அடுத்தது அவனை இது பண்ணிட்டாங்கன்னா, டீடைன் பண்ணிட்டாங்கன்னா பெயில் எடுத்துக்கோ, அடுத்தது அவனை வந்து brought before the court கையில எடுத்துனா பெயில் எடுத்துக்கோ. அப்போ உனக்கு சான்ஸ், உன்னை கூப்பிட்டுருக்கேன் கோர்ட்ல, இவ்வளவு நாள் ஃப்ரீயா இருக்கல, வந்து பெயில் எடுத்துக்கோ, அந்த டைமே உனக்கு பெயில் எடுக்குதான் அப்படின்னு நம்ம அது கொடுக்குறாங்கன்னா, இன்னைய வரைக்கும் எந்த கோர்ட்லயும் அதை ப்ராக்டிக்கல் இஷ்யூ நம்ம திருப்பி வருவோம்.
பெயில் கேட்கறதே இல்லை கம்ப்ளைண்ட் கேஸ்ல. நான் போய் ஒரு அக்யூஸ்ட் கேஸ்ல இருந்து நான் கேட்டா கூட சார் அப்படிலாம் இல்ல சார் ப்ரொசீஜருங்கிறாங்க. எனக்கு டு பி ஷாக் நான் சொல்ல போல அப்புறம் நிறைய ஜட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆன் பாயிண்ட்ல ஜட்மெண்ட்ஸ் முன்னாடியில இருந்து இருக்கு. நம்ம அதெல்லாம் போலாம். சோ கம்ப்ளைண்ட் கேசஸ்ல பெயில் எடுக்கணுமா அப்படின்னா சிம்பிளா நம்ம பெயில் எடுக்கணும். இப்போ முன்னாடி அப்படி கிடையாது. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல வாட் இஸ் மீன் பை பெயில். என்னமோ ஆச்சரியமா இப்ப கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் தப்பா தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 2B பிஎன்எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா பெயில். அதுல என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா எ பர்சன் வந்து இஃப் ஹி இஸ் அண்டர் த கஸ்டடி ஆஃப் லா அப்படின்னா எ பெயில் மீன்ஸ் ரிலீஸ் ஆஃப் எ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் ஆர் சஸ்பெக்டட் ஆஃப். இப்ப ரெண்டு இடத்துலயும் கொடுக்குறாங்க, அழகா கொடுக்குறான். பெயிலபிள் அஃபென்ஸுக்கு சரி, நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு சரி, ரெண்டு வந்துருது. as accused of or suspected of commission of an offense from the custody of law. இங்கதான் இது கஸ்டடி ஆஃப் லாவ்ல ஒருத்தவன் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ்ல இருந்தான்னாலே அவனை வெளியில விடலாம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் மாறுபாடு. என்னன்னா கஸ்டடி ஆஃப் கோர்ட் தான். ஒருத்தவன் கோர்ட்டோட கஸ்டடிக்கு வந்தா தான் அவனை பெயில் விட முடியும். அல்லது போலீஸ் ஆபீசரோட கஸ்டடியில இருந்தா போலீஸ் ஆபீசர் பெயில் விடலாம். சோ இது கஸ்டடி ஆஃப் லா அப்படிங்கறத கஸ்டடி ஆஃப் கோர்ட் ஆர் போலீஸ்ங்கிற மாதிரி தான் போனா நல்லா இருக்கும். பட் அவங்கவுங்க அவங்களோட வியூ என்னவோ அதா இருக்கும். ஸோ ஒழுங்கா எழுதியிருக்கிறாங்க. நான் சொல்ல வரதுன்னா பெயில்லாம் என்னங்கிறது எழுதியிருக்கிறாங்க. இதுல இருந்து சிம்பிள். சோ பெயில்ல என்னன்னா ஒருத்தனை வெளியில போகணும், ரிலீஸ் பண்ணணும். அப்படின்னா எதுல அவன் அக்யூஸ்டா இருக்கும்போது, சஸ்பெக்டா இருக்கும்போது, ஆர் அப்பியர்ஸ் தான் அக்யூஸ்ட் தானே. சம்மன்ஸ்ல அக்யூஸ்ட் ஆஃப் யுவர் ஹியர் பை கால்ட் அப்பான் டு எக்ஸ்பிளைன் தி சார்ஜஸ். அப்ப அக்யூஸ்ட் ஆயிடுறான்ல. அப்படி இருக்கும்போது அவன் பெயில் தானே வாங்கி ஆகணும். அப்படின்னா கம்ப்ளைண்ட் கேசஸ்லயும் தான் இது பொருந்தும். அவன் பெயில் தான் வாங்கி ஆகணும். இது வரைக்கும் லாவே தெளிவா இருக்குது. பழசுல இந்த பெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, இப்ப கொடுத்துருக்காங்க. இதுவும் தெளிவா இருக்குது. சோ அக்யூஸ்ட்னா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா பெப்சி ஃபுட்ஸ் லிமிடெட், அது எல்லாருக்கும் தெரியும், நெட்ல அடிச்சா வரும். சரி, பெயில் அப்ளிகேஷனை ஒரு அக்யூஸ்ட் எப்போ போடலாம்? இப்ப சம்மன்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சு, அவன் எப்ப பெயில் இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கேஸ் நான் பார்த்தோம். கம்ப்ளைண்ட் கேசஸ் எப்படி ப்ரொசீஜர் போகும்னு பார்த்தோம். ஆர் அப்பியர்ஸ் ஆர் சரண்டர் வேறன்னு பார்த்தோம். சரண்டர் கஸ்டடிக்கு தான், அவனை வெளியில விடுறதுக்குலாம் சரண்டர் கிடையாது. சரண்டர் ஆனா அதுக்கு உள்ளதான் வைக்கணும். அது ஒன்று பார்த்தோம். ஸோ ஏன்னா வெளியில பயந்துட்டு தான் உள்ள ஓடியாரான், வெளியில இருந்து அடிப்பான் தான் உள்ள ஓடியாரான். அவனுக்கு வேணும் ஆர் அப்பியர்ஸ்ல கொண்டு போய் சேர்த்து வெளியில விட முடியாது. ஸோ அதுல அப்போ ஆர் அப்பியர்ஸ் என்னன்னா ஒருத்தவனை வர சொல்றது, சம்மன்ஸ் மூலமா வர சொல்றதுன்னு தான் பார்த்தோம். ஏன்னா அதே வார்த்தை அதுலயும் இருக்குது. அததான் பொறுத்துறாங்க. இங்க சம்மன்ஸ்ல தான் ஒருத்தர் கூப்பிடுறாங்க. அது வரைக்கும் அவன் வெளியில இருக்கிறான். ஏன் அவனுக்கு அந்த டைம் கொடுக்குறாங்கன்னா பெயிலுக்கு தான் அந்த டைம் கொடுக்குறாங்கன்றது ஓரளவுக்கு லாவா புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. ரைட், இது நீங்களும் நானும் சொன்னா ரைட்டு, சுப்ரீம் கோர்ட் சொல்லணும்ல. சார் இப்ப என்ன சொல்றாங்க, எப்ப சம்மன்ஸ் வந்தாச்சு அவன் என்ன பண்ணணும் அடுத்தது பெயில். இப்போ அப்படியே இமேஜின் நீங்க ஜட்ஜ் ஆவறீங்க, உட்காடுறீங்க, நான் பெயிலபிள் அஃபென்ஸ் வருது. எஸ், வேற ஏதாவது ஒரு பெருசா டீட்ல 506 part 2 வச்சுக்குவோம். அது வந்துருது. எஸ், அனுப்பிச்சிடுறீங்க. வந்து நின்னுட்டான், சம்மன்ஸ் கம்ப்ளைண்டா விசாரிச்சுட்டீங்க, வந்து நின்னுட்டான். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா பெயில் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா? இப்ப நமக்கு ஃப்ரெஷ்ஷா யோசிப்போம். ஒரு பக்கம் பெயில் கொடுக்கும், அடுத்தது அவனை தூக்கி உள்ள வச்சா என்ன? ஒரு முடிவு போறீங்க, அவன் வெளியில விட்டா அங்கே உங்க முன்னாடியே அவன் சண்டை போடுறான்னு வச்சுங்க, பிரச்சனை பண்றான்னு வச்சுங்க, அவன் உள்ள வைக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. சோ இப்ப அவனை எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கவும் நான் சொன்னேன், அதை பின்னாடி போறேன். இப்போ அவனோட அப்படியே சினாரியோ மாறி அவனோட வக்கீலா நீங்க வர்றீங்க, அக்யூஸ்டோட வக்கீலா. இப்ப நீங்க சம்மன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் பெயில் போடணும். எப்போ போடணும்? அவன் கையில சம்மன் வாங்கினாலும் இங்க பெயில் போடணும் கோர்ட்ல, இல்ல அந்த டேட்ல கொண்டு வந்து போடணுமா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 2023 வந்தது. சௌவிக், SOUVIK, சௌவிக் பட்டாச்சாரியா, BHA TTA CHARYA, சௌவிக் பட்டாச்சாரியா வெர்சஸ் அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் தான். என்ன சொல்ல போனா இது கம்ப்ளைண்ட் கேசஸ் தான். இது சொல்ல போனா கம்ப்ளைண்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொல்கத்தா ஜோன் ஆபீஸ் 2 அப்படின்னு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் அப்பீல் நம்பர். இது எனக்கு கிரிமினல் அப்பீல் நம்பர் டைரக்டா அதுல ஒன்றும் இல்லை, ஏன்னா அந்த ஜட்மெண்ட்ல உள்ள வராது. சம்திங் 24 தான். டேட் என்னன்னா, ஆர்டர் டேட் என்னன்னா 18/10/2023. SLP நம்பர் மட்டும் சொல்றேன், ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கிரிமினல். அது SLP கிரிமினல் நம்பர் வந்து 14476 of 2023. நீங்க நெட்ல சௌவிக் பட்டாச்சாரியா வெர்சஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அடிச்சீங்கன்னா 2024 வரும். இதுல 10வது பேராகிராஃப் டைரக்டா போனீங்கன்னா சொல்லுவாங்க 437, அதாவது நான் பெயிலபிள் அஃபென்சஸ்க்கு பண்றது. அப்படின்னா when accused is arrested or detained or அந்த வார்த்தை கொண்டு வராங்க when the summon or warrant is issued. அவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அரஸ்டோ டீடைனோ ஆயிருக்கணும், அல்லது சம்மனோ வாரண்டோ எங்க இருக்குது 437ல சம்மனோ வாரண்டோ கொடுக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க.
ஆர் அப்பியர்ஸ், அந்த அப்பியர்ஸ்ங்கிறத சம்மன் நீங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க சுப்ரீம் கோர்ட். வாரண்டா பிராட் பிஃபோர் தி கோர்ட். பிராட் பிஃபோர் தி கோர்ட்னு வாரண்ட் தானே. அது எவ்வளவு அழகா அந்த செக்ஷன் 10ல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்படியே பொருத்தி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த செக்ஷன் அரெஸ்ட்லயும் டீடென்ஷன்லயும் சம்மன்ஸ் வந்து அப்பியர்ஸ்லயும் வாரண்ட் பிராட் பிஃபோர் தி கோர்ட்லயும் இதுல எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவு அக்யூஸ் இஸ் இஷ்யூட் அகேன்ஸ்ட் அக்யூஸ்ட் ஃபார் காசிங் ஹிம் டு பி பிராட் ஆர் டு அப்பியர் பிஃபோர் தி கோர்ட். அவனை வர சொல்லியோ அல்லது இழுத்துட்டு வர சொல்லியோ வர சொல்லியோ வந்தா வரந்தா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி இஷ்யூ அண்ட் சம்மன்ஸ் இப்பதான் சொல்றாங்க. வந்தவனே அவன் முதல் வேலை என்ன பார்க்கணும்னா அப்படியெல்லாம் நீ பெயில் பண்ணணும்னு இல்லை. அந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஆர் அப்பியர்ஸ்ல பெயில் கொண்டு வந்து போடுறாங்க. ஆர் அப்பியர்ஸ்னா நான் சரண்டர் ஆகிறேன், சரண்டர் பண்ணி பெயில் போடுறான். அதுல அப்ப சொல்றான், ஏன்டா சரண்டர் ஆகிற, உன்னதான் வர சொல்லியிருக்காங்களே, அவங்களே தான் கூப்பிட்டு இருக்காங்க, நீ ஏன் சரண்டர் ஆகிற சம்மன்ஸ்ல, நீ வந்தா என்ன செய்யணும்னு டீச்சர் சொல்றாங்க. சரண்டர் ஆக தேவையே இல்லை, நீ வெளில போய் உதவாங்க போறியா, என்ன பண்ண போற, சரி நீ உள்ள வந்துட்ட, சரண்டர் ஆக வேண்டியது இல்ல. அப்பியரன்ஸா நீ வந்திருக்க, நீ ஒண்ணும் ஒரு புதுசா இல்ல, உன்ன நீயா வந்து சரண்டர் ஆகலாம் கூப்பிட்டு தான் நீ வந்திருக்க. அப்படி வந்துட்டா முதல்ல எப்படின்னா நீ பாட்டுக்கு பெயில் போட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி உள்ள வச்சிடறாங்க அவனை. அதெல்லாம் பண்ண முடியாது. நீ வந்து வந்துட்ட, உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிடலாம், இடி கேஸ் வேற அப்படி உள்ள தூக்கி வச்சிடறாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இப்ப ஆன்சர் கொடுக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, சுப்ரீம் கோர்ட் என்டையர் கட்ட வர சொல்றாங்க, அங்கே எடு வர சொல்லு அப்படின்றாங்க. ரெக்கார்ட்ஸை கால் ஃபார் பண்ணி பார்த்தா கிரிப்டிக் ஆர்டர் இருக்கு சம்மன்ஸ்ல. இந்த அஃபோர்செட் சிச்சுவேஷன் ஐ ஹவ் டேக்கன் தி காக்னிசன்ஸ் அகைன்ஸ்ட் சோ அண்ட் சோ அப்படின்னு போட்டு ஒரு ஸ்கிரிப்டிக் போது ஹியர் பை சம்மன், இவ்வளவுதான் சம்மனிங் ஆர்டர் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டு. இதுக்கெல்லாம் நீ பெயில் ஆர்டர் போட தேவையில்லை, ஏன்னா உன் மேல கொடுத்த சம்மனே தப்பு. டீடைல்டா இருக்கணும் சம்மன்ஸ். இந்த செக்ஷன்ல இவனை ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா நீ ஒரு பக்கத்துக்கு ஜட்ஜி 2 பக்கத்துக்கு அவர் எல்லாத்தையும் படிச்சு எழுதணும். எழுதிட்டு இவ்வளவு தூரம் படிச்சு பார்த்தேன், அதனால இந்த செக்ஷன்ல இவனை கூப்பிடுறேன், அதனால இந்த ஆக்ட்ல கூப்பிடுறேன், டீடைல்டு சம்மனிங் ஆர்டர் இருந்தா அப்போதான் உங்ககிட்ட கொடுத்த சம்மன்ஸுக்கே ஒரு மதிப்பு. அது வந்தாதான் நீ பெயில் போடணும், இல்ல நீ போட தேவையில்லைன்ட்டாங்க. இதுல எவ்வளவு கிளியர் பண்றாங்க பாருங்க. அப்பியர்ஸ்ல நீ வந்துட்டா சரண்டர் போட வேண்டாம், அதுல ஒரு மாதிரி நக்கல் அடிப்பாங்க கீழே, யார் சொல்லி போட்டாங்கன்னு தெரியலன்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இல்ல கடைசியா இந்த கொஸ்டின் கேளுங்க, நான் கடைசி ஆன்சர் பண்ணிடுறேன், ஏன்னா அந்த ஒரு லைன்ல எனக்கு சொல்ல தெரியல, நான் போயிட்டு இருக்கேன் நான். இது என்னன்னா அப்பியரன்ஸ் இல்லையா, அப்பியரன்ஸ்னா எங்க அப்படின்ற சொல்லிடுறாங்க, சம்மன்ஸ்ன்றத அப்பியரன்ஸ் சொல்லிடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 437 நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல நீ வந்தா போடணும், பெயில் போட்டா போதும்ன்றாங்க. அந்த பெயில் எப்போ போடணும், நீ வெறும் கொடுக்குற எல்லா ஆர்டரும் சம்மனிங் ஆர்டர் கிடையாது, டீடைல்டா சம்மனிங் ஆர்டர் தான் பார்ப்போம். வக்கீலா நம்ம வேலை என்னன்னா சம்மன்ஸ் முதல் தடவை கோர்ட்ல போய் டீடைல் சம்மனிங் ஆர்டர் தான் பார்ப்போம். இல்ல அப்படின்னா ஜட்ஜியோட டீடைல் சம்மனிங் ஆர்டர்ல அவரோட பிரசன்ஸ் அன்னைக்கு இங்க வாங்க சௌவிக் பட்டாச்சாரியா, நான் பெயில் போடணும்னா கூட நீங்க டீடைல் சம்மனிங் ஆர்டர் கொடுக்கணும், இல்லைன்னா கிடையாது, நீங்க வாய்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணலாம். இது ஹைகோர்ட் வக்கீலா இருந்தா. இல்ல நம்ம வந்து பிராக்டிஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பிராக்டிஸ் அப்படின்னா நம்ம பெயில் போடுறதுனால போட்டுக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான். இது சௌவிக் பட்டாச்சாரியா. சோ சம்மன்ஸ் வாங்கினா எப்பவுமே பெயில் போடணும்னு இல்ல, எப்போ பெயில் போடணும்னு இதுல சொல்றாங்க. சரி, இப்ப ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வருவோம். இங்க பாரு, இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் கூட ஓரளவு ஒத்துக்கலாம், ஏதோ லாஜிக்கா இருக்குது பாக்குறேன், ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்றேன், நோட் பண்றாங்க. வாட் அபவுட் ஆன்டிசிபேட்டரி பெயில்? ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆர்எபிஎஸ் எங்க இருக்கு? அரஸ்ட்ன்ற வார்த்தை தானே இருக்கு. அதுல பாரு கீழே பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்கும், அடுத்ததுலாம் அரஸ்ட்ல இருக்கும். அதுல எப்படி வந்து வேர் இஸ் அ கொஸ்டினிங் ஆஃபர்? அப்ப சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் நீ பாக்கலையா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேட்டஸ்டா கொடுத்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த இருக்கிற நீங்க இப்போ 482, பழசு 438, அத பாத்தீங்கன்னா அத ஃபர்ஸ்ட் பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிறது இருக்காது, ப்ரீ அரெஸ்ட் பெயிலுங்கிற வார்த்தை இருக்காது, அப்ரஹென்ஷன் ஆஃப் அரெஸ்ட் தான் இருக்கும். ஸோ அரெஸ்ட்டுக்கு பயந்து தான் போலீஸ் என்னோட அரெஸ்ட் பண்ண போறோம், வக்கீல் எது கோர்ட் எங்க அரெஸ்ட் பண்ண போகுது, மேஜிஸ்ட்ரேட் எங்க அரெஸ்ட் பண்ண போறாரு, ஏன் பயப்படுறேன்? அதுக்கு நீ தேவையில்லை. இதைத்தான் இப்படி சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லவே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்றது நம்ம போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஜட்ஜ் பெஞ்ச் பாருங்க. மஹ்தூம், MAHDOOM, மஹ்தூம், MAHDOOM, பாவா, மஹ்தூம் பாவா, BAVA, மஹ்தூம் பாவா வெர்சஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், CBI. மஹ்தூம் பாவா, MAHDOOM ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பாவா, BAVA வெர்சஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். I encourage the readers to immediately type it on the சர்ச் இன்ஜின் பாருங்க, இல்ல உங்கள்கிட்ட ஏதாவது எது இருந்தாலும் பாத்துருவாங்க, அதாவது டிஜிட்டல் லைப்ரரி வச்சிருந்தாலும் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 AIR 2023, AIR 2023, சுப்ரீம் கோர்ட் 1570. இது வந்து 1570 சைட்டேஷன்.
டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து 20/3/23 2023 அப்படியே ஆர்டர் 21/3/2023 இது ரெண்டுத்துலயும் வரும். ஸோ இது மாதிரி ஒண்ணு, இது வந்து 3 ஜட்ஜ் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் பேராகிராஃப் 10 ஆன்டிசிபேட்டரி பெயில். அதுல சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ வந்து அதுக்கு எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில், நாங்க என்ன அரெஸ்ட் பண்றோமா என்ன அப்படிங்கும்போது, அப்ப 10th பேராகிராஃப் 10 பாருங்க. இல்ல அப்படி கிடையாது. மோர் இம்பார்ட்டன்ட்லி அப்பலன்ஸ் வந்து அப்ரஹென்ஷன் ஆஃப் அரெஸ்ட், அந்த வார்த்தை பாருங்க. அதுல இருக்கிற ஆன்டிசிபேட்டரி பெயில் செக்ஷன்ல இருக்கிற அந்த அந்த வார்த்தை அப்படியே யூஸ் பண்றான் சுப்ரீம் கோர்ட். அப்ரஹென்ஷன் ஆஃப் அரெஸ்ட் வந்து நாட் அட் த பிகெஸ்ட் ஆஃப் சிபிஐ. அங்க போற வழியில அவனை சிபிஐ உள்ள போய் நின்னோடனே வான்னு சிபிஐ அங்க வந்து புடிச்சிட்டு போயிடுவானா அவன் பயப்படல. பட் அட் த பிகெஸ்ட் ஆஃப் த ட்ரையல் கோர்ட்ன்றான். கோர்ட் பிடிச்சி என்ன உள்ள போட்டுருன்னு பயப்படுறான்றான். அவன் கேக்குறான், அது கரெக்ட் தான். See, this is for the reason வந்து some part of the country சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க there seems to be practice of court இந்த மாதிரிலாம் புடிச்சு உள்ள போடுறது இருக்குது, ரிமாண்ட் பண்றாங்க, அதனால அப்படி கேக்குறாங்க. தப்பே கிடையாது. அந்த மாதிரி சமயத்துல அவன் என்டைட்டில் ரிலீஸ் ஆன் பெயில் விடுறது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆன்டிசிபேட்டரி பெயில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சம்மன்ஸ் வந்தா, இது பாருங்க, இது கம்ப்ளைண்ட் கேஸ்ல சிபிஐ கேஸ். சிபிஐ கேஸ்ல இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்ததுன்னா வந்து போடலான் இருக்கு. நீ கம்ப்ளைண்ட் கேஸ்ல தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் சொன்ன, நீ சிபிஐ கட்டுறிய அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல இருக்க பாயிண்ட் பாருங்க. அவங்க சிபிஐக்கு பயப்படலாங்க, கோர்ட்டுக்கு பயப்படுறான்றாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு எப்போ வரான்னா சம்மன்ஸ்ல தான் வரான் கோர்ட்டுக்கு, அது வரைக்கும் சிபிஐ வரல. சோ கோர்ட்டோட பவரை இங்க சொல்றாங்க. கோர்ட் நினைச்சா வர்றவனை பிடிச்சி உள்ள போடலாம். எப்படி போடலாம்னா, எப்படி போடலாங்கிறது அப்புறம் அடுத்தது வரும். சோ அவனை பிடிச்சி போடலாம். சோ கோர்ட் நினைச்சா அரெஸ்ட் பண்ணலாம். ஒருத்தவன் சிபிஐக்கு தான் இல்ல, போலீஸ்க்கு தான் இல்ல, கோர்ட்டுக்கும் பயப்படணும்ன்றான். அவங்க சொல்ல வரது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் நீ கோர்ட்டுக்கு பயப்படுறான், அவங்க சொல்றது நியாயம் தான்றாங்க. ரைட். சோ மக்தூம் பாவா இப்ப அப்புறம் பாத்தீங்கன்னா சப்சிக்வெண்டா சத்யேந்தர் குமார் அன்டில், இங்க பாருங்க, சத்யேந்தர் குமார் அன்டில்ல நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு, டஜன் கணக்குல இருக்கு, 12 அவங்க சேர்த்துக்கிட்டே போறாங்க. அதுல நான் குறிப்பிட்ட ஆர்டர் சொல்றேன். இது வந்து 2024, இது வந்து 21/3/2023 சத்யேந்தர் குமார் அன்டில் ஆர்டர். சத்யேந்தர் குமார் அன்டில் வெர்சஸ் சிபிஐ தான், அதுவும் சிபிஐ தான். அதை சொல்லும்போது என்ன பண்றாங்க, 21/3/2023 இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். இது என்னன்னா, சத்யேந்தர் குமார் வந்து பொதுவா பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் 88 பத்தின முன்னாடியே சொல்லிட்டாக்க நம்ம பாத்துருப்போம், சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா நிறைய ஆர்டர்ஸ் அதுல சேர்ந்துகிட்டே இருக்கு. வேற வேற ஜட்மெண்ட் பெயில் சம்பந்தமா எது கொடுத்தாலும் இதுல கொண்டு வந்து ஒரு ஆர்டராவே சேர்த்து அந்தந்த தேதியில ஆர்டரா சேர்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஆர்டர்ஸ் இதுல கொடுத்துட்டாங்க. அதுல இந்த தேதியில வர்ற ஆர்டர், இதுக்கு வந்து நான் இன்னும் சொல்றேன், 2024 வால்யூம் 1 சைட்டேஷன் இருக்கு. 2024 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், ஏன்னா இது கிடைக்கும் எல்லா இடத்துல இல்லையா, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 424 சுப்ரீம் கோர்ட் 424 2024 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 424. இதுல என்ன சொல்றாங்கன்னா, பெயிலிங் ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிறது பெயிலினுடைய ஒரு சாராம்சம் தான். பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் வேற வேற கிடையாது, முதல்ல கன்ஃபியூஸ் ஆகாதீங்கன்றாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில்னாலும் பெயில்னாலும் ஒண்ணுதான். அவங்க சொல்றது என்ன, அதனாலதான் அப்ரஹென்ஷன் ஆஃப் அரெஸ்ட்ல பெயிலுங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். வழக்கத்துல சொல்ற வார்த்தை தான் ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்கூட்டியே யோசி, முன்னாடியே ஜாமீன் எடுத்துக்கோ அப்படிங்கிறது வழக்கத்துல வர்ற வார்த்தை தான், கஸ்டமரி ஆஃப் வேர்டு. அது வந்து கன்வென்ஷனா மாறி போச்சே தவிர பெயிலுங்கிறது ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. எது மக்தூம் பாவா தான் சொன்ன இல்லையா, இதை கோட் பண்றாங்க பாரு. இப்போ நேத்தி வந்த அத சொல்லுவாங்க, மக்தூம் பாவால இந்த மாதிரி முறையா வந்தா அவன்லாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கலாம் அப்படின்றது வருது. இந்த ஜட்மெண்ட் நோ டவுட் பெயில பத்தி டீல் பண்றதுதான் சத்யேந்தர் குமார் அன்டில். சோ ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கு வந்து இன்னொரு ஜட்மெண்ட் தனியா நாங்க எழுத தேவையில்லை, இதுலயே நாங்க எழுதிடுறோம். அந்த மாதிரி வந்தா அதாவது சம்மன்ஸ் அதுல சொல்றாங்க ஸ்பெசிபிக்கா, while addressing the question posed by the amicus curiae pertains to the status or position of an accused person appearing before the court for the first time after receiving a summon. இங்க வந்து போலீஸ் இது கம்ப்ளைண்ட் அவங்க சொல்ல, சம்மன்ஸ் clarified by the Supreme Court after referring its previous judgment. மக்தூம் பாவா சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டும் ஒண்ணுதான், பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒண்ணுதான். We would like to clarify that what we have enunciated qua bail, பெயில் மூலமா என்னென்ன சொன்னோமோ would equally apply to anticipatory bail cases. So anticipatory bail after all one of the species of bail. So அதனால ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு தனியா நீ ஒரு ஆர்டர் எதிர்பார்க்காத. சத்யேந்தர் குமார் அன்டில் இது வரைக்கும் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ இது உட்பட அவங்க அதை சொல்றாங்க, இதெல்லாம் ஏபிக்கும் பொருந்தும். சோ 3 ஜட்ஜ் பெஞ்சில் அப்ப என்ன சொல்றாங்க, மக்தூம் பாவா முதல்ல வர்ற நீ சம்மன்ஸ்ல அப்பியர் ஆனா சிபிஐ பிடிச்சிட்டு போயிடும், அவன் போயிடுச்சுனா பயப்படாத, கோர்ட்டு பிடிச்சி உள்ள போட்டுருவான் பாத்துக்கோங்க. சோ கோர்ட்டுக்கு பயந்துட்டு நீங்க ஏபி போட்டே தான் ஆகணும். சரி, இது ஒரு மாதிரி. இப்போ வந்து இது வந்து இல்ல நீ சொல்றதெல்லாம் போலீஸ் கேஸா இருக்குது,
கம்ப்ளைண்ட்டுக்கு அப்படி அப்படின்னா இந்த ஜட்மெண்ட் நோட் பண்ணுங்க. சி, ஆன் பாயிண்ட் ரூலிங் கொடுக்க போறேன். கம்ப்ளைண்ட் கேஸ் பெயில் வாங்கியே அவனு ரூலிங் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் லாவை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே வரேன். இந்த பாருங்க, இந்த ரூலிங் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னன்னா, ரோமா அஹூஜா, இது 2026 வந்தது. ரோமா அஹூஜா, ROMA ரோமா அஹூஜா வெர்சஸ் த ஸ்டேட். ரோமா அஹூஜா வெர்சஸ் ஸ்டேட். கிரிமினல் அப்பீல் நம்பர் வந்து 1831 and 1832. 1831 and 1832 ஆஃப் 2026. இது ரெண்டாவது. அது வந்து ஏப்ரல் 9, அதாவது 9/4/2026. 9th April 2026ல 2026 INSC அந்த சைட்டேஷன் இருக்கு இல்லையா, INSC 336 ரோமா அஹூஜா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, லா வந்து கம்ப்ளைண்ட் கேஸுக்கு போலீஸ் கேஸுக்கு எல்லாம் பிரியாது. இது வந்து ஒரு லிமிடேஷன் பாயிண்ட்ல பயங்கரமான மேட்டருக்கு மேல வந்துச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டை கோட் பண்ணி அதை காலி பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, ரா வந்து நீ லா ஒரு பாயிண்ட், ஒரு அதுல இருந்து ஜூரிஸ்டிக்ஷன் லிமிடேஷன் பாயிண்ட பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இது கம்ப்ளைண்ட் கேஸுக்கான லிமிடேஷன், நான் வந்து போலீஸ் கேஸுக்கு பேசுறோம் அப்படிங்கும்போது சொல்றது வேற. அப்படிலாம் கிடையாது. லா ப்ரொசீஜர் ஒண்ணுதான். அதே இது போலீஸுக்கு வரும், அதுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு. கம்ப்ளைண்ட்ல இருக்கிறது போலீஸுக்கு இருக்கும், போலீஸ்ல நாங்க சொன்னது கம்ப்ளைண்ட் வரும்ட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ பொறுத்த வரைக்கும் இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போலீஸ் கேசஸ். அது வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு ஆன்டிசிபேட்டரி போதும்னா கம்ப்ளைண்ட் கேசஸ் எடுத்துக்கலாம் இந்த ஜட்மெண்ட் படி. சரி, ஆன் பாயிண்ட் ஒரு ரூலிங் சொன்னீங்க, அதை சொல்லு முதல்ல. அப்படின்னா கம்ப்ளைண்ட் கேசஸ்க்கு எடுக்கணுமா பெயில் அப்படின்னா, ஆமா, இந்த ஜட்மெண்ட் டைரக்டா இருக்குது. நோட் பண்ணுங்க, இது வந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2000. மணிந்தர் கவுர், MANINDER, மணிந்தர் கவுர், KAUR, மணிந்தர் கவுர் அண்ட் அதர்ஸ். மணிந்தர் கவுர் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் தேஜா சிங். ரொம்ப பாப்புலர், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. தேஜா சிங் இதுல பாத்தீங்கன்னா CBI வராது, போலீஸ் வராது, ரெண்டுமே பிரைவேட் பார்ட்டி. இது வந்து 25/8/2000, 25/8 ஆகஸ்ட் 2000. இதுல கிரிமினல் அப்பீல் நம்பர் 699, கிரிமினல் அப்பீல் நம்பர் வந்து 699 ஆஃப் 2000. ஸோ இது எதுல வந்திருக்குன்னு என்கிட்ட JT இருக்குது. ஓகே, 2001 AIR சுப்ரீம் கோர்ட் வீக்லி, AIR 2001 சுப்ரீம் கோர்ட் வீக்லி 5129. இது வரைக்கும் நான் சொன்னதே. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நார்மலி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, cases instituted on a complaint, cases instituted on a complaint, the court issues summons to the accused to appear in the court. அந்த மாதிரி கூப்பிடும். on such appearance, சொல்லிட்டாங்க, கிளியரா சொல்லுவாங்க, on such appearance instead of arrested he would apply for bail. அதை முடிச்சிட்டாங்க, ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க. அரெஸ்ட் ஆகாம இருக்குன்னா பெயில் போட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க. கிளியரா இருக்குது ஆன் பாயிண்ட். அது இது வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து இப்ப நம்ம சொன்னது என்னன்னா, கம்ப்ளைண்ட் கேஸுக்கு பெயில் வாங்கணுமானா பெயில் தான் வாங்கி ஆகணும். ஆன்டிசிபேட்டரி பெயில் தேவையா அப்படின்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் வித்தியாசம் கிடையாது, பெயிலுக்கு வித்தியாசம் இல்ல. சோ AB வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஒருவேளை அரெஸ்ட் ஆவீங்கன்ற பயம் இருந்தா, நீ அரெஸ்ட் ஆகாம இருக்குன்னா பெயில் போட்டுக்கலாம் வந்திருக்கு. ஆன்டிசிபேட்டரி பெயில பத்தி பேசல, ஏன்னா அவங்கள்ட்ட முன்னாடி என்ன இருக்கோ அதை தவிர்த்து வேற எதுவும் பேச மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட். சோ அதுவே வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணுமானா தாராளமா ஆன்டிசிபேட்டரி பெயில் போடலாம், தப்பு கிடையாது. இப்போ நேத்தி வந்த ஒரு ரூலிங், நேத்தி முந்தானத்தெல்லாம் பரவாயில்ல நான் பாக்குறேன். ஒரு இது போட்டு என்ன, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பல, எந்த இதுன்னு சொல்ல விரும்பல, பட் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இன் கம்ப்ளைண்ட் கேசஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் நீட் நாட் நெசசரின்னு வந்திருக்கு. தப்பு யார் எடிட்டர்னு தெரியல, உள்ள படிச்சு பார்த்து எழுதுவானா இல்ல அப்படியே பார்த்து எழுதுவான், பிகாஸ் மிஸ்கைடிங் எவ்ரி ஒன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே எழுதி செக்ஷன் 1ல நாங்க எடிட் பண்ணி நானே போட்டேன். நான் பர்சனலா பார்த்துட்டு இல்ல இது அப்படி கிடையாது, நான் படிச்சு பார்த்து நான் கரெக்டா போட்டுட்டேன். இல்ல இதுல போடனா நீ போலீஸ்க்கு அப்ரஹென்ஷனுக்கு நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்குது. இல்ல அல்ல, அந்த ஜட்மெண்ட்ஸ் 2 ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இதை பத்தி பேசுறது ஒரு மாசம் முன்னாடி வந்திருக்கு, இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. ரொம்ப தப்பா எழுதுறாங்க. அந்த எடிட்டிங் உள்ள போய் பார்த்தா அதை ஒரு 2 லைன் கடைசி 2 பேராகிராஃப் வச்சா உனக்கு தெரிஞ்சிடும் ஆன்சரை. படிக்காம எல்லாரும் எழுதுறாங்க. ஹவுஸ் ஒர்க்கா இருக்கு. எனக்கு டோட்டலி ஷாக். சரி, அதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, இதே போல ஒரு கம்ப்ளைண்ட் கேஸ் மேல வரைக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறான். சுப்ரீம் கோர்ட்ல போன என்ன சொல்றாங்க, சுப்ரீம் பரிதிவாளர் ஆட்சியாளர் தான் சொல்றாரு, அந்த பாரு ஏன் பயப்படுற, போலீஸ் உன்னை எங்க அரசு. ஏன்னா என்ன பண்ணிருப்பான் நினைக்கிறேன், அதுல என்ன இருந்திருக்கணும்னா, வழக்கம் போல என்ன பண்ணிருப்பான், எழுதும்பொழுது நம்ம அப்ரஹென்ஷன் தட் போலீஸ் வில் பி அரஸ்ட்னு ஒரு வார்த்தை எழுதிருப்பான். கீழே இருக்க இந்த பெட்டிஷன் தான் அது வரைக்கும் போயிருக்கும். ஏன்னா இப்ப நம்மள மாதிரி அழியிலேருந்து பிராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் இப்ப நீங்க போய் புதுசா நாளைக்கு பெயில் போடுறீங்கன்னு வச்சுங்க, கம்ப்ளைண்ட்லப்பா எனக்கு ஒரு 5000 வருதுப்பா, ஏதோ இந்த ரூலிங் வச்சு நான் போடுறேன், இல்ல வேண்டாம் போடுறேன், இல்ல நீங்க இந்த மேஜிஸ்ட்ரேட்டா இருந்து இல்ல ஒண்ணு தூக்கி உள்ள வைக்க போறேன் அப்படின்னு எடுத்தாலோ, இல்ல கம்ப்ளைண்டா இருந்து இல்ல நாளைக்கு பெயில் போட்டாலும் தகராறு பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணாலோ, இனிமேதான் பிரச்சனை தான். இதுதான் ஆரம்பிக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நீங்க உட்காரீங்கன்னு வரைக்கும், ஜட்ஜா உட்காரீங்கன்னு வச்சுங்க, நீங்க டிசைட் பண்ணுவீங்க அதெல்லாம் ஈஸியா. இல்ல டைரக்டா அந்த சுப்ரீம் கோர்ட்ல போடுறவனுக்கு என்ன தெரியுது, இதனாலதான் டைரக்ட் பிராக்டிஸ் கூடாதுங்கிறதான்ட்டு
டைரக்ட்லி டிப்ரிகேட்டிங் சச் பிராக்டிஸ். ட்ரையல்ல இருந்துகிட்டு அது வரைக்கும் போகணும். எல்லா பிராக்டிஸும் வேணும். ஒண்ணு டைரக்டா இருக்கக்கூடாது. டைரக்டா இருக்கிறது இதுதான். இப்ப இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம். இதுல எவ்வளவு லா பாருங்க. நம்மளே நாம நாளைக்கு போய் என்ன பண்றோம்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கோம், அந்த மாதிரி எழுதியிருப்பான். அப்ப சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க, ஏய் உனக்கு எங்க அரெஸ்ட் வருது, போலீஸ் வேலை வராங்க. ஆனா அதுலயே அவங்க சொல்றாங்க, இல்ல 87 ஒரு ரூலிங் இருக்குது, 87 ஒரு செக்ஷன் இருக்கு. நான் பேயபிள் வாரண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ வேணா, அதாவது சம்மன்ஸோட சேர்த்து இன் லீவ் ஆஃப் சம்மன்ஸ் வாரண்ட் சேர்ந்து போயிருந்தா அப்ப வேணா நீ வா. அதான் சொல்றேன். அப்ப 87 இருக்கிற வரைக்கும் நீ பயப்பட தேவையில்லைன்றாங்க. என்னத்துக்கு பயப்பட தேவையில்லை? ஆன்டிசிபேட்டரி பெயில், யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஜாயின் வரும். யூ ஜஸ்ட் ஜாயின் த ப்ரொசீடிங் வரும். சரி, ஜாயின் த ப்ரொசீடிங் வரைக்கும் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் சொல்றதுல அவங்க வேலை இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அங்க போய் இப்ப நான் சொன்ன மணிந்தர் கவுன்ல என்ன சொல்றாங்க, சம்மன்ஸ் வந்ததுன்னா முதல்ல பெயில் போர்டு, நீ அரசு ஆகாம தப்பிக்கணுன்ற இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இருப்பாங்களா கோர்ட் பண்ணினா? ஏன்னா அவங்ககிட்ட காசு வாங்கல, அவங்களுக்கு அது வேலையும் இல்லை. வக்கீல் படிக்கிற நாம தான் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்னா பார்த்துட்டு ஐடியா சொல்லணும். ரிசோர்ஸ் பர்சனா நீங்க போறீங்க வரலாம், நீங்க சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் பாரு, அவரு ஜாயின் பண்ண வரைக்கும் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரு பெயில் வேணாம்னு சொல்லல, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேஸ் எடுக்காதுன்னு அவரு சொல்லல. ஸோ என்ன பண்ணணும்னா நாம தான் என்ன பண்ணணும் சொல்லணும். இது நம்மளோட ஐடியா. பாரு, நம்ம போனா அரெஸ்ட் ஆகிற சான்ஸ் இருக்கு, சோ நாம பெயில் போடலாம். நீ போய் மேட்டர் ஆஃப் ரைட் ஜாயின் பண்ணிட்டு போயிட முடியாது. ஜாயின் பண்ணிக்கிற வரைக்கும் இருக்கு, ஏன்னா சம்பன்ஸ் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதனால இல்ல, வேணா இவனுக்கு பதிலாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதால சொல்றாங்க, போலீஸால உனக்கு அரெஸ்ட் வராதுன்றாங்க. அதையே சப்சிக்வெண்டா இப்ப இருக்கிற இன்னொரு ஜட்மெண்ட் நான் சொன்னாலே இப்ப எல்லா இடத்துலயும் வருது, நாட் நெசரின்னு. அதுலயும் அதே வார்த்தை தான் இருக்கும், போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணாத, போலீஸ் தான் எழுதியிருப்பாங்க. அது வந்து போலீஸால பயம் கிடையாதுன்னு எழுதியிருப்பாங்க. சரி, கோர்ட் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தூக்கி உள்ள வச்சோம். சரி, இப்போ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? போய் ஜாயின் பண்ணி நீங்க பாட்ட வந்துட முடியாது. ஸோ போலீஸுக்கு பயந்து போட்டதுக்கு தான் அதை டிஸ்மிஸ் பண்றாங்க. இல்ல இது கோர்ட் அரெஸ்ட் பண்ணுவோம், நான் ஏபி தரேன்னு போவாது சுப்ரீம் கோர்ட். ஏன்னா அது அவங்க வேலை கிடையாது, அதுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் கோர்ட். அது வந்து ஒப்பீனியன் கொடுக்குறது, அட்வைஸ் கொடுக்கணும், அதெல்லாம் அவங்க வேலை கிடையாது. ஒன் சைடா போன மாதிரி ஆயிடும். வாங்குவாங்க, இதை மட்டும் பார்ப்பாங்க, வரும் வராது, நீ என்ன பண்ணணும் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதோட அதுக்கு அடுத்தது சரி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடலான்றிய அப்படின்னா இதே தீபக் மகாஜன் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், தீபக் மகாஜன் கேஸ் எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி when an accused person appears before the court surrender voluntarily புடிச்சு உள்ள போடலாம் அப்படின்றாங்க. மணிந்தர் கவுன்ல என்ன சொல்றாங்க, நீ அப்பியர் வாங்க அரெஸ்ட் ஆகாம இருக்கணும்னா நீ வந்து இது வாங்கணும், பெயில் வாங்கணும்ன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோர்ட் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுன்றாங்க. அடுத்தது ரிமாண்ட் தான். ஸோ இது மாதிரி என்னன்னா ரிமாண்ட் எடுக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ஒருத்தவனை வந்து உள்ள தூக்கி போடுறதுக்கோ பிரச்சனையே கிடையாது கோர்ட்டுக்கு. தே ஆர் சோ மச் ஆஃப் பவர்ஃபுல். ரிமாண்ட் 309 எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லை, அரெஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை எழுதுவாங்க, யூ ஆர் ஹியர் பை டேக்கன் இன்டு கஸ்டடி. கஸ்டடிக்கு அப்புறம் தான் ரிமாண்ட் வரும். ஸோ கஸ்டடிக்கு அரெஸ்ட் முக்கியம் இல்லையா, டீடென்ஷன் முக்கியம். இவங்க டீடைன் பண்ண முடியாது, இவங்களால. இவங்களுக்கு டீடென்ஷன் தான் கோர்ட்டு கிடையாது. பிராட் பிஃபோர் தி கோர்ட், அவன் ஆல்ரெடி உள்ள இருக்கான், அப்பியர்ஸ் ஆகி வந்துட்டான் முன்னாடி. ஸோ அரெஸ்ட் தான் பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ணி உள்ள போடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ தாராளமா அரெஸ்ட் பண்ணுவாங்க. சதீஷ் பட்டாச்சாரியாவும் சரி, இதுவும் சரி, எல்லா ஜட்மெண்ட்டும் அதான் சொல்றாங்க. ரைட், இப்ப கடைசியா இப்ப இருக்கிற ப்ரொசீஜர் படி 88 பாண்டு போட்டு வெளில போயிடாங்க. 22, 23, 24 ஒழுங்கா படியா நீ ஒழுங்கா படிச்சு பாரு, அதுல பாண்டு கொடுத்துட்டு போலாம். ரூல்ஸ் இருக்கு, நான் சொல்றேன் ரூல்ஸ் இருக்கு. ஆனா அது வந்து 2019 சப்சீக்வெண்டா என்ன பண்றாங்கன்னா, நான் சொல்ற 2 ஜட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சத்யேந்தர் குமார் அன்டிலும் சரி, பங்கஜ் ஜெயின், இது 2 ஜட்மெண்ட் தெரியும். அது இல்லாம இன்னொன்னு சொல்றேன். ஒண்ணு வந்து பங்கஜ் ஜெயின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018, 19க்கு முன்னாடியே அது வந்துருச்சு, கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். பட் 2018 பங்கஜ் ஜெயின் 2018 வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க 88ங்கிறது யாரோட ரைட்டும் கிடையாதுன்றான். மேட்டர் ஆஃப் ரைட் எல்லாம் 88 போட முடியாது, அதுல சொல்லிட்டாங்க, டிசைடே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்யேந்தர் குமார் அன்டில் வந்துச்சுல 2021 ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இன்சிஸ்ட் பண்ணாதீங்க பெயில் அப்ளிகேஷன், அதுல வரும், இன்சிஸ்ட் பண்ணாதீங்க, there need not be any insistence of a bail application while considering the application under 88 இருக்கும். ஒரு 88 அப்ளிகேஷன் போட்டு, ஐயா நான் பெயில் எடுக்கிறேன், அது வரைக்கும் இந்த 88 பாண்டு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு அவன் ஒரு அப்ளிகேஷனா கொடுத்தா, பாண்டுனா நான் வெறும் பாண்டு தான் வாங்கி உள்ள வச்சிருவாங்க. அதுக்கு பதில் அப்ளிகேஷனா ஒண்ணு கொடுத்து பெயில் வாங்கினா, சரி அவன் பெயில் வாங்குற வரைக்கும் டைம் கொடுன்னு அர்த்தம். அவன் நேரடியா சொல்ல அப்படி இருக்கு. ரைட், இந்த ஜட்மெண்ட் நேரடியா இருக்கு. இப்போ 2024 என்னன்னா, டார்சம் லால், TARSEM, டார்சம் லால், LAL, TARSEM, டார்சம் லால், LAL வெர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் தான். எங்க போனாலும் இது ED தான், டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். இதுல என்னன்னா, ஜலந்தர் ஜோனல் ஆபீஸ் 2024 2022 INSC, இது வந்து ரூலிங், அதுக்கான சைட்டேஷன் நான் சொல்றேன். 434 பேஜ் நம்பர். கிரிமினல் அப்பீல் நம்பர் 2608, கிரிமினல் அப்பீல் நம்பர் 2608 ஆஃப் 2024. 22 செக்ஷன், அதாவது ரூல்ஸ் 22ல இருந்து 24 வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கலன்னா, நான் பெயிலபிள் அஃபென்சஸ், ஒருவேளை நீ பெயில் எடுக்கலன்னா, உள்ள வரல, முறையா வர்றேன்னா நீ 88 பாண்ட் போட்டு வெளில போயிடலான்றாங்க. 88 பாண்ட் அண்ட் வெளில போயிடலாம்.
இதுல என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க பாருங்க, இப்போ இருக்கிறது, ஏன்னா இது சப்சிக்வெண்டா வந்ததுதான். என்ன சொல்றாங்க, டைரக்டா சொல்லிட்டாங்க, இன் அவர் கன்சிடர் வியூ, சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, இன் அவர் கன்சிடர் வியூ அண்ட் ஆர்டர் அக்செப்டிங் பாண்ட்ஸ், சுப்ரீம் ஒரு பாண்டு போடலாம், பாண்டுக்கு அப்ளிகேஷன் போடலாம்னு சொல்றாங்க இல்லையா, இதுல சச்சிந்திரகுமார் அந்த மாதிரி பாண்டு போடுற, டிசைட் பண்ற, வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஆர்டர் போட போறேன், ஒரு ஆர்டர் அக்செப்டிங் பாண்டு மேட்டர் ஆஃப் ரைட் இல்லைன்னு. ஸோ ஒருவேளை ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, பாண்டு வந்தாச்சுன்னா கோர்ட் அக்செப்ட் பண்ணணும், அது டிஸ்கிரிஷனரி ஆஃப் த கோர்ட். ஸோ மேட்டர் ஆஃப் ரைட் கிடையாது, கொடுக்கலாம், வாங்கலாம், திருப்பியும் கொடுக்கலாம். ஜட்ஜ் வாங்கி ஒருவேளை வைக்கணும்னு முடிவு பண்ணா, ஜட்ஜ் முடிவு பண்ணா, ஃப்ரம் த அக்யூஸ் இட் டஸ் நாட் அமௌண்ட் டு கிராண்ட் ஆஃப் பெயில், முடிச்சிட்டாங்க. 88ல பாண்டு கொடுத்தா அது பெயிலுக்கு கொடுத்ததுன்னு நினைச்சுக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வெயிட் முதல்ல வந்து பெயில் ஆக்ட் 88ல பாண்டு போடுறாங்கன்னா புடிச்சு தூக்கி உள்ள வச்சிருவான் ஜட்ஜ், அதை எடுத்து வைக்கிறதுன்னு. சரி, லாஜிக்கா சொல்லு, சட்டத்தை பார்ப்போம் நம்ம. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது கரெக்டா, நம்ம ரூல்ஸ்ல இருக்கிறது கரெக்டா அப்படின்னா நாமளே பார்ப்போம். எப்படின்னா, ஒரு சட்டத்துல அதுல இருக்கிற வார்த்தைகள் தான் பவர் கொடுக்கும். அக்விட்டல் அப்படின்ற செக்ஷன்ல போனீங்கன்னா, யூ ஆர் ஹியர் பை அக்விட்டட், அவனுக்கு வந்து இந்த செக்ஷன்ல அக்விட்டல் கொடுக்கலாம்னா அந்த செக்ஷனுக்குள்ள போய் படிச்சு பாத்தீங்கன்னா அக்விட்டல்ங்கிற வார்த்தை, அந்த வார்த்தை இருந்தாலும் அவனை கொடுக்க முடியும். பெயில்ல போயிட்டு அவன் யுவர் ஹியர் பை அக்விட்டல் அண்டர் 436 அப்போ 480 ஆர் 478 யுவர் ஹியர் பை அக்விட்டல் எழுத முடியாது. அதுல இருக்க வார்த்தை என்ன, யுவர் ஹியர் பை ரிலீஸ் அண்ட் பெயில், அதான் எழுத முடியும், வேற எதுவும் எழுத முடியாது. ஸோ த வேர்ட்ஸ் கிவ்ஸ் பவர் டு த கோர்ட் இல்லையா. நல்லா பார்த்தோம்னா பெயில் போட்டோம்னா அதுல என்ன வார்த்தை இருக்கு, ரிலீஸ் அ பர்சன் ஆன் பெயில், அந்த ரிலீஸ்ன்றதான் வார்டு, அவனை வெளியில விடுறதுக்கு இருக்கு. செக்ஷன் 88 இப்ப இருக்க 91 பாருங்க, எங்க ரிலீஸ்ன்ற வார்த்தை இருக்கா, எப்படி வெளில விட முடியும், பாண்டு கொடுத்தா, பாண்டு கொடுத்து வாங்கி வச்சுக்கலாம் அவ்வளவுதான். அதுல ரிலீஸ்ன்ற வார்த்தை இருக்கு, வெளில விடுறாங்க. இதுல இல்ல, லாஜிக்கே அதான், இல்லாத இடத்துல நீ வாங்கி தான் வச்சு, சுப்ரீம் கோர்ட் சொல்ற தார்சம்ல கரெக்ட் தானே, ஆர்டர் 2088ல நீங்க வாங்கி வச்சுக்கிறதுக்கு வெளில விடுறது கிடையாதுன்றாங்க. ஏன்னா அதுல வார்த்தை ரிலீஸ்னு இருக்கு, வெளில விடுறாங்க. இங்க என்ன வார்த்தையில நீ எந்த வார்த்தை உங்களுக்கு பவர் தருது வெளில விடுறதுக்கு, கிடையாது. சோ அதனால சுப்ரீம் கோர்ட் சொல்றது சரி. இப்ப இதை நாம லாஜிக்கா பார்த்தாலும் சரி, 22 to 24 வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க பண்ணுங்க. பட் அது சப்சிக்வெண்டா வர ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இஃப் யூ ஆர் நீங்க ஜுடிஷியல் ஆஃபீஸரா மாறுறீங்க, அதுக்கப்புறம் வர்றீங்க அப்படின்னா see to that it careful, வெளியில விடுறத வந்து கொஞ்சம் பெயில விடணுமா, ஷூரிட்டி வாங்கிட்டு வர்றீங்களா. நான் மறுபடியும் இந்த சாப்டர் ஹெட்டுக்கு வருவோம். பெயில் அண்ட் பாண்டு கரெக்டா இருக்கு பாருங்க. ஒருத்தர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன்கிட்ட பாண்டு வாங்குறது தான் கரெக்ட், நாட் பெயில் ஆர் பாண்டு. ஸோ கம்ப்ளைண்ட் கேசஸ்க்கு பெயில் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கணுமான்னா வாங்கணும், கட்டாயம். இவ்வளவு ரூலிங் அண்ட் லீகலோ பேசணும்னா கட்டாயம். ஸோ கார்பேடியம் இதோட முடிச்சுக்கிறேன் நான். இது 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க, நம்ம இதை முடிச்சுக்கலாம். இது சம்பந்தமா மட்டும் கேளுங்க, நம்ம போகலாம். ஸோ ரூலிங்ஸ் எல்லாம் இருக்கு, நான் அதுவும் கொடுத்து அனுப்புறேன். சார் ஒரு டவுட் இருக்குங்க சார். கேளுங்க. பெயில பொறுத்தளவுங்க சார் 40 நாள் ஆகுது. வாண்டனா A1 கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி A2 அரெஸ்ட் பண்றாங்க தெப்ட் கேஸ்ல. ஆனா பாத்தீங்கன்னா ஓவரால் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ரப் ஸ்கெட்ச், சீசர், மகஜரி, 161 ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அதை கோர்ட்லயும் சேம் டேலயே சப்மிட் பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் ரிட்டனா மென்ஷன் பண்ணி அந்த கோர்ட் என்ன பண்ணுது, 40 கேஸ் இருக்குன்னு ஏற்றிட்டு 1 லைன்ல ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அதை பேஸ் பண்ணி அப்படியே பண்றாங்க வாண்டனாவே கோர்ட்ல டிஸ்மிஸ் பண்றாங்களா? ஆமா, பெயில். அதான் அவங்க என்ன இது நம்ம அஃபென்ஸ் என்ன முதல்ல அதை சொல்லுங்க. 303 சார், தெப்ட் தாங்க சார், 3 years. அப்புறம் என்ன தெரியல 40 days அவ்வளவு 3 years இல்ல தெப்ட்னு அவங்க அப்புறம் யூ ஹேவ் டு கோ, அதான் ஹையர் கோர்ட் தான், அது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கோர்ட் தானே. ஒருத்தவன இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஒருத்தவனோட கன்ஃபெஷனை பொறுத்து, அதாவது கோ அக்யூஸ்ட் கன்ஃபெஷன், ஒரு அக்யூஸ்ட் இருப்பான், இவன் கை காட்டியிருப்பான், அவனும் அக்யூஸ்ட் என்ன, இவன் அந்த பேஸ்ல அவன் பிடிச்சிருப்பான். இதை தானே சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கோ அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் அதானே, அதுலதான் அவனை இன்னொரு அக்யூஸ்ட பிடிச்சிருப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா? ஆமா சார். நீங்க யாருக்கு A1 வரீங்களா, A2 சப்சிக்வெண்ட் வரீங்களா? தாராளமா நீங்க அது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவனை கூப்பிட்டது ரைட்டானா தட் இஸ் ரைட், பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ டிஸ்கவரி தான் வருமே தவிர வரும். ரெண்டாவது நீங்க சொன்ன அத்தனை பாயிண்ட் கொடுத்தாச்சு. அதனால பெயில் கொடுக்கலாம்னா அவன் கொண்டு வந்தது இல்லீகல் கிடையாது, ஜட்ஜி முன்னாடி கொண்டு வர்றதோ போடுறது இல்லீகல் இல்ல, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கோர்ட் தான். அது நான் என்ன சொல்றது, அப்ரோச் அவரு ஒன்ஸ் திருப்பி பெயில் போடுங்க, இல்லைன்னா என்ன இது தவிர வேற எதுவும் ரீசன் இல்ல, இல்லீகல் எந்த ரீசனும் இல்ல இல்லையா? இல்லைங்க சார். எய்தர் வே ஒன்னு திருப்பி போடணும், இல்ல மேலதான் ரெக்கவரி இல்லங்கிறாங்க. ரெக்கவரி டசன்ட் மேட்டர் சார். அஃபென்ஸ் தவிரங்க, குத்துன கத்தி கிடைக்கலன்னா அதுக்கு அவன் ஜாபமா இருக்கான்னு அர்த்தமா? தெஃப்ட் இஸ் தெஃப்ட். அதை நம்ம முதல்ல நீங்க உடையணும்ல. தெஃப்ட்டுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க,
ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் அந்த தெப்ட் அவன் தான் உயிரோட இருக்காங்கல்ல தெப்ட் கொடுத்தவங்க பறி கொடுத்தாங்க பொம்பளை. இல்லைங்க சார். அது யுவர் ஆர்கியூமெண்ட், அது தட் இஸ் a மேட்டர் ஆஃப் ட்ரையல். அது எப்படி இருக்கிறோம் குடிச்சி அதை வச்சுட்டு விடலாம், தப்பு கிடையாது. இதை வச்சுட்டு மேட்டர் ஆஃப் ரைட் விட்டுறலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மேட்டர் ஆஃப் ரைட் இல்ல, அவர் டிஸ்கிரிப்ஷனே விடலாம். என்னவோ அவங்க ஜட்ஜ் விடல. ரெண்டாவது நான் என்ன டாக்குமெண்ட் பார்க்கல, நீங்க சொன்னதெல்லாம் நீங்க சொல்றத வச்சு தான் பார்க்கறேன். கண்டிப்பா சார். அது பெயில் சார் சொல்றது ஸ்பெசிபிக்கா ஸ்டேட் ஜாக்கெட் ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அவங்க அந்த மாதிரி ஒரு ரூலிங் இல்ல. தேங்க்யூ வெரி மச் சார். கம்ப்ளைண்ட் கேஸ்ல என்ன நிறைய நீதிபதிகளுக்கே தெரிஞ்சிருக்காங்க தெரியல. இப்போ நான் பொதுவா விட்டுறாதீங்க. நீங்க கம்ப்ளைண்டா இருந்தா ஃபைட் பண்ணுங்க, அக்யூஸ்டா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு அடிஷனல் ஃபீஸ் தானே, யூஸ் பண்ணிக்கோங்க. ஜட்ஜா இருந்தா முடிவு பண்ணிக்கோங்க என்ன செய்யணும்னு. ரொம்ப மதிக்காரு சார். தேங்க்யூ வெரி மச் சார்.